தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகும் பெணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றி மழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழார் அடி சென்னி சேர்த்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் அருமையான முறையிலே சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த நாயன்மாருடைய வரலாற்றை சிந்திப்பதற்கான ஒரு வரலாற்று கருவூரமாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த உரையை கேட்க இங்கே வருகை புரியும் அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சென்ற வகுப்பு சற்று காலதாமதமாக நம்ம தொடங்கணும். சில சூழ்நிலைகளால் குறிப்போ ரொம்ப குறைவாக கொடுத்துருந்தோம். ஒரு 6-7 பாடல்களுக்கான குறிப்பு கொடுக்கல. நம்ம பாட்டு தான் உங்களுக்கு மூலம் கொடுத்துருப்பாங்க. அது நான் பார்த்தேன். ஓரளவுக்கு எளிமையான பாடல்களாக இருந்ததுனால் அதனுடைய குறிப்பெல்லாம் எழுதாமல் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதான் நம்ம எழுதியிருக்கிறோம். அதில் சென்ற வகுப்பில் 51 பாடல்கள் பார்த்த நினைவு. பெருமான் அது என்ன 51வது பாடல் என்று சொன்னால், அவர் முறையிடுகிறார். நமக்கு தெரியும், தடுத்த ஆட்கொண்ட புராணம் என்று சொல்லி ஏன் இவர் வன்தொண்டர் என்று சொன்னால் அவருக்கு மேலே இவர் வம்பு பண்ணுறார் பெருமான். ரொம்ப இந்த பாட்டில் இன்னைக்கு படிக்கும்பொழுது வரும், வலியை ஆட்கொண்டார், வலியை தடுத்து ஆட்கொண்டார் என்று வருகிறது. அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தின்படி அங்கே திருமண பந்தலில் பிரச்சனை பண்ணுறார். பிரச்சனை பண்ணி சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நான் அடிமைன்னு நீங்கள் ஓலை வைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி அதை கொடுங்க பார்க்கலான்னு சொன்னால், உனக்கு இது பார்க்கறதுக்கு தகுதி இருக்குதா? அதான் தகுதியே கிடையாது என்று சொன்ன உடனே அவர் கோவம் கிழிச்சு போட்டுறார். சுந்தரர் கிழிச்சு போட்டுறார். அடுத்து பெருமான் எங்கள் திருவெண்ணைநல்லூரிலே அந்த அவையிலே நாம் வழக்காடுவோம் என்று எல்லாரும் சொல்லும் பொழுது தாராளமாக செய்யலாமே என்று சொல்லி போகிறார். இறைவனுடைய முறைப்பாடு தான் அந்த 51வது பாடல். வேத பாரகரின் மிக்கான் விலங்கு பேரவை முன் சென்று நாதனாம் மறையோன் சொல்லும் நாவலூர் ஆரூரென்றான் காதலின் அடியான் என்ன காட்டிய ஓலை கீறி மூதறிவீர் முன் போந்தான் இது மற்றின் முறைப்பாடு என்றான். என்ன பண்ணார் அவருன்றத சொல்லணும் இல்லையா? அவங்களுக்கு தெரியாது, அவரிடத்துல சொல்றார். அதுவும் சொல்லும் பொழுது காதலின் அடியான் என்று சுந்தரரை சொல்றார், நம்பி ஆரூரரை சொல்றார். சொல்லி, நான் ஒரு ஓலை வைத்திருந்தேன், அந்த அடிமை ஓலையும் கிழிச்சிட்டார், இது இவர் செய்ததெல்லாம் முறையா, இதுதான் என்னுடைய வழக்கு என்று சொல்றார் பெருமான். அடுத்த பாட்டு அதே தான். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த குறிப்பை பாருங்க. அதை நம்ம சொன்னோம், இருந்தாலும் சும்மா அதை எழுதியிருக்கோம். முக்கியமான பாட்டு இது. அந்தனர் அவையின் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயா என்றார். இது நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். பார்க்கும்பொழுது இவங்களும் அதை சொல்லிடுற மாதிரி ஆயிடுது. அப்படி கிடையாது, இது பெருமானுடைய கூற்று. அந்தனர் அவையின் மிக்கார் என்று சொல்லி அங்க இருக்கிறவங்களை பார்த்து சிவபெருமான் சொல்றார், அந்த மறையவன் சொல்றார். என்ன சொல்றார்? மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயா என்றார். என்னை பார்த்து கேட்டாங்க, ஐயா இவர் எனக்கு அடிமை என்று சொல்லி இவருடைய தந்தைதன் தந்தை பாட்டனார் எழுதிய ஓலைச்சீட்டை நான் வைத்துக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கி கூட பார்க்காமல் இவர் கிழிச்சு போட்டுட்டாரு. அங்க இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க? நியாயமா பார்த்தா ஐயோ அந்த ஓலையில என்ன இருக்கே இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம ஒரு அந்தனருக்கு இன்னொரு அந்தனர் அடிமையாதல் எப்படி முறை என்று கேட்டாங்களே தவிர அவங்க நீதியே பேசல.
இருக்கிறத சொல்றாங்களே தவிர நான் சொல்வதை அவங்க காதலே வாங்கல என்று பெருமான் முறையிடுகிறார். என் சொன்னாய் ஐயா என்றார். இந்த என்றார் என்பது அங்க மனம் வந்த புத்தூர் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சுந்தரரை சேர்ந்த நம்பியாரூரை சேர்ந்த அந்த சொந்தங்கள் அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள். ஆனால் இங்க இருக்கிறவங்களாம் புனித அந்தணர்கள்னு அவர் சொன்னார். ரொம்ப மேலானவர்கள், சரியா நடுநிலைமையோடு தீர்ப்பு சொல்லுவாங்க. சொல்லதான் போறாங்க நடுநிலைமையோட. இன்னைக்கு வந்து எப்படி இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லிட போறோம், அது சொல்லிட்டு வந்து நம்ம தொடங்குவோம். என்ன சொல்றா, வந்தவாறு இசைவே அன்றோ வழக்கு, இவன் கிழித்த ஓலை தந்தைதன் தந்தை நேர்ந்தது என்றனன் தனியாய் நின்றான். அவர் என்ன சொல்றார், அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும்ங்க, அது வந்து பொது விதி, என்னோடது வந்து ஸ்பெஷல் கேஸ்ன்றார். இது வந்து அவங்க பாட்டனார் எழுதிய இசைவு ஓலை, அதை வந்து அவங்க மறுக்க முடியாது, அது தனிப்பட்ட செய்தி, அதையே அவங்க காதல வாங்கல. எப்படியா, தனியாய் நின்றான், நான் வந்து தனியாய் நின்றேன், எனக்கு என்னை சார்ந்து யாரும் துணை செய்வதற்கோ என் பக்கம் பேசுவதற்கு யாருமே இல்லை. ஒரு சண்டைன்னு சொன்னா ஒருத்தர் பக்கம் ஒரு 5 பேர் பேசணும், இன்னொரு பக்கம் ஒரு 10 பேர் பேசணும். ஒருத்தர் பக்கம் ஒருத்தர் தான் இருக்கிறார், மற்றவங்க எல்லாரும் இன்னொருத்தவங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்போ இந்த வெற்றியில கூட சொல்றாங்க இல்லையா, பெரும்பான்மையான வெற்றின்றாங்க, அது மாதிரி இவர் ஒருத்தர் தான் பேசுறாரு தவிர இவருக்கு யாரும் துணை செய்யல. தனியாய் நின்றான்னு வருது. பெருமான் அவன் எப்பவுமே தனியாக இருக்கக்கூடியவன் தான். மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா, அதான் எழுதியிருக்கும். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன், அவனுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, எல்லாருக்கும் எந்த உறவு இல்லை என்று சொன்னாலும் தாயும் தந்தையும் இருப்பாங்க. ஆனால் பெருமானுக்கு தாய் தந்தை கூட இல்லாத தனியன், அவன் தனியனாக இருக்கிறான் என்று சொல்றாங்க. அது வந்து பொருத்தி பார்க்கலாம், நயம் மாதிரி சொல்லலாமே தவிர என் பக்கம் பேச யாரும் இல்லைங்க என்று முறையிடுகிறார், அதுதான் பொருள். இதுல என்னன்னா, இதுவாச்சும் ஒரு நயத்துக்காக சொல்றோம். இன்னொன்னு பெருமானுடைய அந்த இலக்கணத்தையும் சொல்லணும், அந்த மறைவனாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்றதையும் சொல்லணும், அதுக்காக இப்படி வருது. சிலதெல்லாம் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, அதுதான் நான் இப்போ இந்த திருவாசக மாநாட்டில் பேசும்பொழுது நான் பேசினேன். ஆனால் நேற்று எப்படி ஐயா பேசினாரோ அது மாதிரி எனக்கு ரொம்ப கோல்டு, இந்த இது குடிச்சதுனால சரியாகவே பேச முடியல, ரொம்ப காஃப் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து ஒரு 45 நிமிஷம் கிட்ட பேசினேன், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது. எந்த பாடலாக இருந்தாலும் ஒரு உட்கருத்தாக இதை சொல்கிறார், இப்படி நயமா இப்படி சொல்றார், தத்துவ பொருளை தான் சொல்கிறார் என்று இன்றைய முறையில் வந்து சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னா, இப்போ நான் கூட என்ன பண்ணலாம், இதை படிச்சுட்டு இப்போ நம்ம தமிழ் படிக்கிறோம், ஏதாவது எதனா அமையும் தமிழில் இயல்பாக வந்து இலக்கணத்துப்படி இது இப்படி இல்லை, இது வந்து இப்படித்தான் அப்படின்னு நான் ஒன்று புதுசாக சொல்லலாம், முயற்சி செய்தால் தமிழில் இடம் கொடுக்கும் அதற்கெல்லாம். இல்லை தத்துவ பார்வையா இது வந்து இந்த இப்படி இருக்கு, இந்த தத்துவத்தில் இருக்கு, அப்படி இருக்கு. எப்பயுமே ரொம்ப எல்லாத்தையும் தத்துவ பார்வையாக பார்க்கக்கூடாது, அதுதான் நான் அங்கே வந்து பேசினேன். முக்கியமாக திருவம்பாவைக்கு அந்த தத்துவ இது சொல்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க எல்லாரும், அதுதான் ஐயாவும் சொன்னார். அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிட்டு தான் நான் பேசினேன். சக்திகள் தான் வந்து ஒரு சக்தி இன்னொரு சக்தியை எழுப்புகிறது, மனோன்மணி என்ற ஒரு தூங்காத சக்தி அடுத்தடுத்த சக்தியை எழுப்புகிறது, அது நவசக்திகள். ஒரு சக்தி எழுப்புவதனால 8 பாடல்கள் எழுப்புவதாகவும் அடுத்து 9வது பாடல் எல்லாம் வருது என்று அதில் வரும்பொழுது, அதான் அருணையாரையா எழுதுறாங்க, எழுதும் பொழுது காகதாளிய நியாயமாக அது அமைஞ்சிடுச்சு, ஆனால் வந்து அதெல்லாம் பொருத்தம் இல்லாத உரை அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்னன்னா, காகதாளிய நியாயம் என்று சொன்னால் ஒரு பனைமரத்தில் பனங்கா இருக்குது, காக்கா வந்து உட்கார்ந்தது அதனால பனம்பழம் விழுந்தது அப்படின்னு சொன்னா அது பொருத்தமா இருக்குமா? அது விழுது, அது விழுது கரெக்டா, அப்போ வந்து காக்கா வந்து உட்கார்ந்தது, எப்படி இது பொருத்தம் இல்லாத உரை? அதுபோல பாடல்ல உரையாசிரியரோ அவங்களுடைய கருத்தை வந்து ரொம்ப திணிக்க கூடாது, இல்லை பேசுபவர்களோ. நூலாசிரியர் என்ன சொல்றார், சேக்கிழார் என்ன சொல்றார், இப்போ சேக்கிழாருக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, எங்கன்னா சேக்கிழார் அப்படி சொல்றாரா? எல்லா திருமுறைகளை ஆழ்ந்து படித்து அவர்கள் நிலையில இருந்து தான் சொல்லுவார். அப்பதான் அவர் என்ன சொல்ல முடியும், 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ன்னு பாட முடியுமே தவிர தன்னுடைய கருத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொன்னா அது பொருத்தமா இருக்காது. அது போல நாம் என்ன பண்ணணும்னா அவருடைய நிலையில இருந்து அந்த பாடலை பார்க்கணும். அதுக்காக தான் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமுறைகளே வந்து பார்க்கணும். இப்போ உங்களுக்கு பித்தா பேரை சொல்லி கொடுத்துட்டாங்க, வருதோ வரலையோ இன்னைக்கு கொடுத்துட்டாங்க, நீங்க ஜாக்கிரதையா அடுத்த வகுப்பு எடுத்துட்டு வாங்க. எதுக்குன்னு சொன்னா இவர் என்ன சொல்றார், எந்த நிலைமையில அது வருதுன்னு பார்த்தா தான் நமக்கு வந்து புரியும். அதுக்காக தான் வந்து சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நூலாசிரியர் அவருடைய, அதுவும் இந்த மாதிரி உயர்ந்த நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது மிகவும் கவனமாக படிக்கணும்.
புதிய உரைகளாக வருவதை எல்லாத்தையும் ஏற்றுக்கவும் கூடாது, ஏற்றுக்காமல் இருக்கவும் கூடாது. அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யூடியூப்பில் வந்து யார் ஒன்றா பேசிடலாம், நிகழ்ச்சிகளில் என்ன ஒன்றா பேசிடலாம். இருந்தாலும் மரபு என்பது மிக மிக முக்கியம். அந்த மரபினோடு அன்பு பார்வையில் பார்த்தா தான் இவையெல்லாம் வசப்படுமே தவிர, அறிவு பார்வையால் பார்த்தா மிக்கு சோதிக்க வேண்டாம்ன்ற மாதிரி போயிடும். அது வந்து ரொம்ப முக்கியம். 53வது பாடல். இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில் இன்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ. இது வந்து அந்த அவையில் இருக்கக்கூடியவங்க நம்ம நம்பி ஆரூரை பார்த்து கேட்கிறாங்க. தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினை சாரச் சொன்னான் அசைவில் ஆரூரர் எண்ணம் என்னென்றார் அவையின் மிக்கார். வழக்கில் 2 பேர் வந்து பேசணும். பேசாம வயதானவராக இருக்கிறாரு, அவரே எல்லாத்தையும் சொல்றாருப்பா, நீ உண்டுன்னு சொல்ல மாட்டேற, இல்லைன்னு சொல்ல மாட்டேன்ற, அமைதியா இருக்கிறியே, என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அதுதான் வந்து சரியான வழக்காடு முறை. ஒண்ணுமே பேசாம ஒருத்தர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நம்ம தீர்ப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னா அது முறையானதா இருக்காது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இசைவினால் எழுதுமூலை காட்டினானாகில், அவரு காட்டுறாரு. யாரு? அந்த பெரியவர் வந்து காட்டுறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வாங்கி பார்த்திருக்கணும். பார்க்காம விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ. நீங்க வேகமா அதை பிடுங்கி கிழிச்சு போட்டீங்கன்னு சொன்னா அது வெற்றியா? வெற்றி ஆகாது அப்படின்னு பொருள். இதே தான் வந்து பெருமான் சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்? அதான் எழுதியிருக்கேன். கிழித்து தானே நிரப்பினான் அடிமை என்றார். அதை வாங்கி கிழிச்சதுனாலே நம்ம என்ன பண்ணிட்டோம்? தெரிஞ்சுக்கிட்டோம், நீ அடிமையா இருக்கவே தானே பயந்து அதை கிழிச்சு போடுற, அப்போ வந்து நீ அடிமைன்றதை நீயே ஒத்துக்கிட்டப்பா என்று பெருமான் சொல்லியிருப்பார். அந்த நியாயத்தை அந்த அவையில் இருக்கிறவங்கள சொல்றாங்க. அப்ப என்ன, அவங்க சரியா வந்து அந்த வழக்கை கொண்டு போறாங்கன்னு சொல்றார். விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றி ஆமோ. ஆமோ என்று சொன்னால் ஆகுமோ, ஆகாது என்று பொருள். தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான், பெருமான் தான் வந்து அவர் சொல்றாங்க இல்லையா, முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி, அது எழுதியிருக்கும். திருவாசகத்திலையும் பழையோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரம்மன்மால் காணா பெரியோன் காண்க, அப்புறம் அற்புதன் காண்கன்னு வந்து வரும். அப்ப பெருமான் வந்து பழையவனாக இருக்கிறான். அவன் 300 பொருட்கெல்லாம் முற்படு பழையாய் போற்றி. ஒரு பொருள் பழமையான பொருள் என்று சொன்னால் அதற்கும் பழையவனாக பெருமான் இருக்கிறான். 500 பொருட்கெல்லாம் பிற்படு புதியாய் போற்றி அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை யாரால உணர முடியும் என்று சொன்னார்? புன்மதியாளர் தேரா பூரண முதலே போற்றி என்று சொன்னாங்க. பெருமான் மேல் அன்பு இருக்கிறவர்களுக்கு தான் அது புரியும். சின்மய திருவேகம்ப சிவசிவ போற்றி போற்றி என்று புராணம், அது புராணம். அதுபோல பெருமான் இருக்கிறான்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றார், வயசானவரே வந்து இப்படி பேசுறாரு, அவையில தைரியமா பேசுறாரு. இளைஞராக இருந்து கொண்டு அசைவில் ஆரூரர், ஒண்ணுமே புரியாம அப்படியே திகைத்து போய் நிற்கிற மாதிரி இருக்கிறீங்களே, உங்களுடைய எண்ணம் என்ன? ஆரூரர் எண்ணம் என்னென்றார் அவையின் மிக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விசை என்றால் விரைவு சொன்னோம். அந்த இசைவு என்பது ஆரூரனுடைய இசைவு கிடையாது, அவருடைய தந்தையினுடைய இசைவு. அவர் தான் சொல்றார் வழி வழி அடிமையாக என்று. மூத்தான் என்பதுக்கு நம்ம சொல்லிட்டோம். 54வது பாடல். அனைத்து நூல் உணர்ந்தீர். இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அவையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றார். எப்பயுமே ஒரு ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று அவையில பேசுறோன்னு சொன்னா பெரியவர்களை மரியாதையோட வந்து பேசணும். இன்னொன்னு அவங்களை கொஞ்சம் புகழ்ந்து சொல்றார். என் பக்கம்தான் நியாயம் இருக்குதுங்க, நீங்க புரிஞ்சுக்கன்னு சொல்லும் பொழுது அனைத்து நூல் உணர்ந்தீர், அது வந்து விழிச்சொல். அவங்களை கூப்பிடுற அந்த அவையில் இருக்கிறவங்களை நீதிபதிகளாக நீதி சொல்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களை பார்த்து இப்ப சொல்றோம் இல்லையா, இப்போ 2 பேர் வந்து ஒரு வழக்கு பேசுறாங்க. பேசிட்டு நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ ஐயா தான் வந்து நம்ம நிறுவனர் ஐயா கிட்ட ஒரு வழக்கு, நானும் மாமியும் வந்து வரோம். ஏதோ ஒரு வழக்கு எங்களுக்குள்ள. மாமி வந்து எல்லாம் சொல்றாங்க. ஐயா வந்து கேட்குறாரு, என்னப்பா மாமி சொல்லிட்டாங்க, நீ எதுவுமே பேசாமே இருக்கிறியே அப்படின்னு கேட்ட உடனே நான் என்ன சொல்லுவேன், ஐயா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல வேண்டியது இல்லை, அவங்க சொல்றது வச்சே புரிஞ்சுக்கலாம் என்னன்றதுன்னு சொல்றேன் இல்லையா. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, அதுதான். அனைத்து நூல் உணர்ந்தீர் ஆதிசைவன் என்று அறிவீர் என்னை. நான் ஆதிசைவன், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஏதோ குட்கிராமத்திலேருந்து வந்தவன் கிடையாது. நரசிங்க முனையரையர் வந்து வளர்ப்பு மகனாக வளர்த்தவர், ராஜா விட்டு பிள்ளை. நான் ஆதிசைவன் என்று உங்களுக்கு தெரியும்.
தனக்கு வேறு அடிமை என்று அந்தணன் சாதித்தானேல் மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயை என் சொல்லுகேன் யான் எனக்கிது தெளிய ஒண்ணாது என்றனன் எண்ணம் மிக்கான். இது என்னங்க வேடிக்கையான ஒரு வழக்கா இருக்குது. எல்லா நூல்களையும் கற்று உணர்ந்த பெரியவர்களே, நான் ஆதிசைவன் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு ஆதிசைவன் அனாதிசைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கன்றி, இதை ஐயா சொன்னார் சித்தியார் வகுப்புல. ஆதிசைவர்கள் என்று சொன்னால் சிவாச்சாரியார்கள். அப்ப அனாதிசைவன் யார் என்று சொன்னால் சிவபெருமான் தான் அனாதிசைவன். ஆதிசைவராகிய நாங்கள் அனாதிசைவனாகிய பெருமானுக்கு மட்டும்தான் அடிமை, வேற யாருக்கு அடிமை கிடையாது. நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்ற மாதிரி நாங்களாம். ஆனா இந்த அந்தணன் என்ன பண்றான், தனக்கு வேறடிமை, வேறடிமை என்று சொன்னால் வேறுபட்ட அடிமை, புதுசா சொல்றார், இவர் தான் சொல்றார் என்று சாதித்தானேல் என்று வழக்கு சொன்னார். நான் என்ன சொல்றது, மனதினால் உணர்தற்கு எட்டாத மாயை, என்னுடைய மனசனால புரிஞ்சுக்க முடியல, இது ரொம்ப மாயையா இருக்குது எனக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, ஒண்ணுமே புரியல, மாயைனா தெளிவதற்கு தான் வருது சித்தாந்தப்படி. ஒரு மயக்கத்தை தருவதும் இருக்குது இல்லையா, உலகப் பொருட்கள் எல்லாம் மாயையால் ஆனது, அது ஒரு மயக்கத்தையும் தருது இல்லையா. அதான் சொல்றார், ஒரு மயக்கமா இருக்குது, எனக்கு புரியல, என் சொல்லுகேன் யான், நான் என்ன சொல்றீங்க என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு இது தெளிய ஒண்ணாது என்றன் எண்ணம் மிக்கான், எனக்கு இது ஒரு தெளிவா புரியல என்று சொல்லி, எண்ணம் மிக்கான் என்று சொன்னால் யோசித்து கொண்டே இருக்கிறார், சிந்தித்து கொண்டே இருக்கிறார், என்ன என்னால் சொல்வது என்று தெரிய முடியும். அந்த அனைத்து நூல் உணர்ந்தீர் என்பது விழி, விழி என்று சொன்னால் அழைப்பது. அந்த என்ன நூல் அவங்க உணர்ந்தாங்கன்னு சொன்னா, நூல் வழக்கு இசைவு வழக்கு பேசப்பட்டிருக்கும் நீதி நூல்களை உணர்ந்தீல். இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, வழக்குல நூல் வழக்கு என்று சொன்னால் அந்த இந்திய சட்டம் என்று சொன்னால் அந்த சட்ட நூல் விதிப்படி சில மாறுபாடுகள் செய்தால் சட்டத்தில் இப்படி இருக்குங்க, இவர் அதை உடைக்கிறார், அதை அவர் ஃபாலோ பண்ணல, பின்பற்றவில்லை என்று சொல்லி ஒரு வழக்கு போடலாம். இன்னொன்று, இவர் எனக்கு இவ்வாறு செய்கிறேன் என்று என்னிடத்தில் அக்ரிமெண்ட் செய்தார், இசைவு தந்தார், ஆனால் இப்ப மறுக்கிறார் என்று சொல்லலாம். அதுதான் நூல் வழக்கு, இசைவு வழக்கு. இப்படி இரண்டு வழக்கும் எதில் பேசப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நீதி நூல்கள். அந்த நீதி நூல்களை எல்லாம் கற்றுத்தேர்ந்த பெரியவர்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வேறடிமை என்று சொன்னால் வேறுபட்ட அடிமை, ஏன்னா புதுசா இருக்குது இவர் சொல்றது, அதனால் வேறுபட்ட அடிமைத்திறம். இன்னொன்னு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு தனி அடிமைத்திறம் அவருடையது. தம்பிரான் தோழனாக அவர் வருகிறார், சாமி சொல்றார் நம்மை உனக்கு தோழமையாக தந்தனம் என்று சொல்கிறார். நம்ம பார்த்தால் எவ்வளோ செய்திருக்கலாம். ஞானசம்பந்த பெருமானுக்கு அங்க ஞானப்பால் தந்து அதிசயம் செய்தார், அப்பர் பெருமானுக்கு சூளை நோய் தந்தார், சுந்தரருக்கு ரொம்ப அப்படியே பெருசா போயிட்டே இருக்கு, வழக்கு ஆடுறார், அங்க போய் திருமண பந்தல்ல பேசுறார், இங்க வாதாடுகிறார், ரொம்ப அவரை ஒரு நண்பர்களிடத்துல தான் ரொம்ப சகஜமா பழக முடியலையா, வம்பு பண்றார் சுந்தரர். அப்புறம் இவர் வன் தொண்டன் சொல்றார். அதனால இது வேறடிமை, வேறுபட்ட அடிமைத்திறம். சித்தாந்தத்துல சகமார்க்கம் என்று சொல்லுவாங்க. அந்த சகமார்க்கத்தில் இருப்பதனால் அவருக்கு அதான் இதுதான் சொல்லியிருக்கோம். ஆதிசைவராகிய சிவபிராமணர்கள் அனாதிசைவனாகிய சிவனுக்கன்றி வேறு யாருக்கும் அடிமையாதல் இல்லை என்பதனை அறிவீர் என்று சுந்தரர் சொல்கிறார். அந்த அறிவீர் என்பது சிலதெல்லாம் நான் இந்த ஆங்கிலத்தில் அவர் சீகேஸ் தான் எழுதுறாரு, அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இப்போ வழக்கத்தில் அது என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு, அந்த அறிவீர் என்பது a fact which the court can take judicial note of and which does not require proof. அப்படின்னா ஒரு வழக்கு இருக்கு, வழக்கு என்று சொன்னால் ஒரு வழக்கம், அது நீதிமன்றத்தில் இருப்பவங்களுக்கும் அல்லது எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுக்கான ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதில்லை. என்னென்னா, இப்போ ஆதிசைவர்னு சொன்னால் வேற யாருக்கும் அடிமை கிடையாது, அடிமை கிடையாதுன்றத ஒரு ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்கிறார். அதுதான் அறிவீர், உங்களுக்கு தெரியும், அதனால நான் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லி சுந்தரர் சொல்கிறார். தெளிய ஒண்ணாது என்று சொன்னால் என்னால் தெளிய முடியவில்லை, இவ்வளோ தெளிவாக நான் இருந்தோம், இவர் நீ அடிமைதான் என்று சொல்றாரு, சும்மா சொல்லலை, நான் வேற சீட்டு வச்சிருக்கேன், ஓலைச்சீட்டுன்னு சொன்னா நான் என்னங்க சொல்றது என்று சொல்லி சொல்கிறார். 55வது பாடல்ல, அவ்வுரை அவையின் முன்பு நம்பி ஆரூரர் சொல்ல செவ்விய மறையோர் நின்ற திருமறை முனியை நோக்கி இவ்வுலகின்கண் நீ இன்று இவரை உன் அடிமை என்ற வெவ்வுரை எம்முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து
மீண்டும் அப்படின்னு வருது. 2 பாடல்கள் தொடர்ந்து வரும். நம்ம ஒரு பாடலா பார்ப்போம். சுந்தரர் பேசிட்டார். பெருமானிடத்துல முதல்ல அந்த மறைவனிடத்துல கேட்டாச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பேசியாச்சு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இருவருடைய அந்த உரையை கேட்டுவிட்டு, வாதங்களை கேட்டுவிட்டு, அந்த நீதி சொல்லக்கூடிய அந்தணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செவ்விய மறையோர் நின்ற திருமறை முனியை நோக்கி, செவ்விய மறையோர் என்று சொன்னால் மனச்செம்மை உடைய மறையோர். ஏன் மனச்செம்மை என்று சொன்னால் அவங்களும் ஆதிசைவர்கள், சுந்தரரும் நம்பியாரூரும் ஆதிசைவர். எனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அடிமை என்பதெல்லாம் முறை கிடையாது என்று சொல்லி அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கலாம். அப்படி செய்யாம வழக்கை எடுத்து ஆராய்கின்றனர். அதனால் அவர்கள் மனச்செம்மை உடைய நடுநிலைமை உடைய பெரியோர்கள். அதனாலதான் அவங்க செவ்விய மறையோர் என்கிறார் சேக்கிழார். நின்ற திருமறை முனியை நோக்கி, திருமறை முனி என்று சொன்னால் நம்முடைய அந்த மறைவனாகிய சிவபெருமான், மறைவர் கோலத்தில் வந்திருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி என்ன சொல்றாங்களா, இவ்வுலகின் கண் நீ இன்று இவரை உன் அடிமை என்ற, இது முக்கியமான வரி, அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய வரி. என்னன்னா, அவங்க சேக்கிழாருடைய பாடல்கள் என்பது இந்த சொல்றாங்க இல்லையா, அச்சரம் திருத்தமாக பாடணும்னு சொல்றாங்க. அது மாதிரி அதிகம் எத்தனை பேர் பாடுறாங்கன்னு, ஓதுவாமூர்த்திகள் பாடுறாங்க. நாமளும் பாடும்பொழுது பிழை இல்லாமல் பாடணும் என்று. எனக்கு ரொம்ப நாளா ஒன்று நான் பிழையாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பாடுறேன். இன்றுதான் பெரிய புராணத்திற்கு படிக்கும் பொழுது ஒன்று பார்க்கும் பொழுது, அடடா நாம் பிழையாக பாடிக்கொண்டிருக்கிறோமே என்று தோன்றுகிறது. என்னதான் நாம பொதுவாக எல்லாத்தையும் வேகமாக படித்தாலும், இந்த மாதிரி வகுப்பிற்காக அதுவும் குறிப்பு வேற கொடுக்குறோன்னு சொன்னால், இது இவரே சொல்லுவார். இப்போ வரும்பொழுது ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ்னு வார். அந்த மாதிரி இது டாக்குமெண்ட் எவிடன்ஸ், கைப்பட எழுதி கொடுத்துருக்கேன் இல்லையா, அவர் அடிமைச்சீட்டு கொடுத்த மாதிரி. எப்போ வேணாலும் நீங்கள் காட்டலாம் எடுத்து, என்ன நீ இப்படி தப்பாக எழுதிருக்கே அப்படின்னு. அப்போ சரியாக எழுத வேண்டும்னு பார்க்கும் பொழுதுதான் சிலதெல்லாம் புரியுது. எனக்கு குழப்பமா இருக்கவே, நேற்று ஐயா போகும்போதே சொல்லிட்டு போனார், அப்பாவோட இது இருக்குல்லடா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடனே அவசர அவசரமாக எடுத்து அப்புறம் பார்த்தா, ரொம்ப காலமாக நம்ம பிழையாக பாடிக்கொண்டு இருக்கிறோமே என்று வந்தது. அது எதுன்றதை நான் சொல்கிறேன், பின்னாடி வருது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த 3வது வரி பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்கிறா. இவ் உலகின் கண் நீ இன்று இவரை உன் அடிமை. அது முக்கியமான வார்த்தை. இவ்வுலகின் கண் என்று சொன்னால் இதுவரை உலகில் நிகழாதது எது? ஆதிசைவர் வேறொருக்கு அடிமையாதல். சரி, யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கான்னு சொன்னா இல்லை. நீ உன்னை தவிர பிறர் யாரும் இங்கனம் கூறார். நீங்க தான் முதல்ல இப்படி ஒரு கேஸை கொண்டுட்டு வரீங்க. அடுத்து சொன்ன இவரை உன் அடிமை என்ற வெவ்வுரை அப்படின்னு சொன்னாங்க. வெவ்வுரை என்று சொன்னால் வெம்மையான உரை. வெம்மையான உரைனா கடுமையான உரை, கடுஞ்சொல்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கடுஞ்சொல் என்று சொன்னால் அது குற்றம். வள்ளுவர் கூட இனியவை கூறல்னே சொல்றாரு இல்லையா, அதுவும் கடுஞ்சொல் பேசுவதை பத்தி இப்பதான் ஐயா அதை தான் சொன்னாங்க. பரிமேழருடைய உரையை விளக்குனாங்க சிவஞான சித்தியார் பேசுறப்போ. கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்று சொன்னால் அவர் என்ன கனி சொல்றார், காய் சொல்றார் சொன்னாங்க. அப்போ கடுஞ்சொல் என்பது குற்றம். என்னதான் இருந்தாலும் சான்றோர்கள் கடுஞ்சொல் பேசக்கூடாது. ஆனால் இந்த மறையவர் பேசுவது கடுஞ்சொல் போல எங்களுடைய செவியில் விழுகிறது என்று சொன்னால், அறமில்லாததை நீங்க சொல்றீங்க, வழக்கத்தில் இல்லாததை சொல்றீங்க. வெவ்வுரை எம் முன்பு ஏற்ற வேண்டும். சரி, ஏதோ நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா எங்க முன்னாடி நீங்க அதை ப்ரூஃப் பண்ணுங்க என்று சொல்கிறாங்க. இங்கே சாதித்து காட்டுங்க என்று எம் முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து, ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் நிரூபிக்க வேண்டும்னு சொல்றாங்க. அந்த நிரூபிக்க வேண்டும் என்பது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு எழுதுறார் அவர். என்னன்னா, அவருக்கு அந்த ஒரு கடமை வேண்டியதா இருக்குது. அங்க சும்மா சொன்னது ஓலை காமிச்சதெல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு சாலையில சண்டை நடக்குது, ரெண்டு பேர் இது பண்றாங்க. போய் நீதிமன்றத்தில் போன உடனே ஐயா என்னுடைய அந்த ஆவணத்தை இவர் கிழிச்சு போட்டுட்டாருன்னு சொன்னா நீதிமன்றத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. நீ இங்க ப்ரூஃப் பண்ணுப்பா, இங்க சாதித்து காட்டு, இங்க நிரூபி, அதுதான் நான் ஒத்துப்பேன். அங்க அவன் கிழிச்சு போட்டான்னு சொன்னா அது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாங்க. அந்த ஒரு சுமை அவருக்கு இருக்குது இல்லையா, அதை நிரூபிக்க வேண்டும் என்பது. அது இக்கால வழக்கில் அந்த சட்டம் இது பண்றாங்களே நீதிமன்றம், அதுல பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்களாம். அது சிகேஎஸ் எழுதியிருக்கிறார். 56வது பாடல் 55வது பாட்டோட சேர்த்து நீங்க படிக்கணும். ஏற்ற வேண்டும் என்று உரைத்து மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, சொல்றாங்க எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்தங்கள் காட்சியில் 3ல் 1 காட்டுவாய் என்ன
முன்னே மூச்சில் கிழித்த ஓலை படி ஓலை, இதுதான் பழைய மன்றாடி இல்ல அவரு, மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் என்றனன் மாயை வல்லான். என்ன மாதிரி சேக்கிழார் பாடுகிறார்! ஒரு இந்த நுட்பங்களை எல்லாம் பாடும்பொழுது என்னமோ அவரு சட்டம் படிச்ச மாதிரி பாடுறார். இது நம்ம மனுநீதிச்சோருடைய அந்த புராணம் பாடும்பொழுது அதான் சொல்ல மாதிரி முதலமைச்சர் தானே அது. பக்தி என்று சொன்னால் அப்படியே அவர்களோட போய் இப்ப சுந்தரவரோட சேக்கிழார் இருந்து பார்த்த மாதிரி அவர் பாடுகிறார் என்று சொன்னால் எப்படி ஞானசம்பந்தர் சொன்னாலோ அதேதான் நம்ம சொல்லலாம். சேக்கிழாருடைய உரையெல்லாம் அவருடைய உரை அல்ல, எனதுரை தனதுரை என்றது போல் உலகலாம் என்று பெருமான் எப்படி எடுத்து கொடுத்தாரோ அதுபோல எல்லாமே பெருமானுடைய அந்த அருளால் பாடினாதான் பாட முடியும், குற்றம் இல்லாமல் வந்து வரும். எவ்வளவு அருமையா பாடுகிறார்! நீங்க ஒரு வழக்கு போடுறீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி வந்து அந்த நிரூபிக்கணும்னு சொல்லிட்டாங்க, எப்படி நிரூபிக்கலாம் என்று சொன்னால் சொல்றார், ஆட்சி ஆவணம் சாட்சி, இது மூணு முக்கியம். அந்த ஆட்சி என்பது ரெண்டு பொருள்ல வந்து வரும். சிகேஎஸும் நம்ம தர்மயாதீனம் சுந்தரமூர்த்தி ஐயாவரும் ரெண்டு பேரும் வந்து கருத்து மாறுபடுறாங்க. ரெண்டுமே நான் வந்து எழுதியிருக்கிறேன். அந்த ஆட்சி என்று சொன்னால் தொன்று தொட்டு வழங்கி வருவதும் அது காரணம் பற்றி யாவராலும் ஒப்புக்கொள்ள பெறுவதுமான வழக்கு. இது சிகேஎஸோட உரை. அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, நடைமுறையாக தொன்று தொட்டு வழங்கி வருவது என்ன, ஆதிசைவர் வேற யாருக்கு அடிமை கிடையாது, பெருமானுக்கு தான் அடிமை என்பது தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய வழக்கு. அப்போ அது ஆட்சியில் இருப்பது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் எழுதுறார். அதனாலதான் அந்த வழக்கு வரும்பொழுதே என்ன சொல்றாங்க, இந்த மாநிலத்தில் இல்லை என்று முன்னே கூறினாரேனும் நியாயமுறை பற்றி இங்கும் கூறினார். அது என்னன்னு சொன்னா, முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க, ஏங்க வழக்கத்திலேயே இல்லை, நீங்க தான் இப்படி புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஆட்சியில் இல்லை, அப்புறம் எப்படிங்க அவர் வந்து ஆட்சியில் இருக்குதான்னு சொல்லிட்டு அவர் நிரூபிக்க முடியுமா சொன்னா, அவர் நிரூபிக்க முடியாது, எப்படி எப்படிலாம் நீங்க நிரூபிக்கலாம் என்ற ஒரு வழியை நாங்க சொல்றோம். இது மெத்தட், அதை நாங்க சொல்லிடுறோம். அப்புறம் நீங்க எப்படி வேணா நீங்க வந்து அதை ப்ரூஃப் பண்ணுங்க, அதை வந்து நீங்க சாதித்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஆட்சியில் சொன்னா அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய மரபு 25வது பக்கம் பாருங்க. ஆவணத்தால், ஆவணம் என்று சொன்னால் விவரங்கள் எழுதப்பெற்ற ஓலை, இதுதான் அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு எழுதுறார். அயலார்தங்கள் காட்சி என்று சொன்னால் அதான் நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு, சாட்சின்னு சொல்றோம் இல்லையா. அந்த சாட்சி என்பதை தாம் கண்டதை சொல்வதே இவ்வகை சாட்சியாம். நீங்க வந்து பார்த்துருக்கணும், சாட்சி சொல்றவங்க ஐயா இந்த மாதிரி ஓலை எழுதினாரு, யாரு, சுந்தரனுடைய அப்பாவினுடைய அப்பா ஆரூரன் இருக்கிறார் இல்லையா, அவர் எழுதினாருன்னு சொல்லி பார்த்தவங்க தான் வந்து சொல்லணும். அவர் எழுதுந்த எங்க அப்பா பார்த்தாரு, எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னால் அது சாட்சி ஆகாது. அதுதான் எழுதுறார், தாம் கண்டதை சொல்வதே இவ்வகை சாட்சி. அவங்க பார்த்தாங்க சார், அவர் இங்க ரொம்ப நம்பிக்கையானவர், அவர் என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னா நான் வந்து அது சாட்சிக்கு பொருள் அல்ல அப்படின்னு எழுதுறாங்க. அதனாலதான் ஓரல் எவிடன்ஸுக்கு வந்து ஹியர்சே இஸ் நாட் எவிடன்ஸ்னு எழுதுறாங்க. ஹியர்சேன்னா அவங்க சொல்ல கேட்டவர்கள், அவங்கள வந்து எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஓரல் எவிடன்ஸுக்கு அவங்களா பார்த்தவங்களா இருக்கணும், அவங்க தான் சாட்சியா எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு முறையோடு வந்து சொல்றார். இப்ப அந்த ஆட்சி என்பதற்கு இவர் தர்மயாதீன உரையில் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, தான் இதுகாரும் ஆண்டு வந்திருக்கும் உரிமை, இது ஒரு வகையான இதுவும் இதுதான் என்னன்னா அனுபவ பாத்தியம்னு எழுதுறாங்க இல்லையா. இது என்னன்னா இந்த இது அதான் பிரச்சனையா போயிடுது. கோயிலினுடைய இதுலலாம் கூட நிலங்கள்லாம் கூட நீங்க போய் காலி பண்ணுங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அது எத்தனை வருஷம் ஆண்டு வந்தா உரிமைன்னு நமக்கு தெரியல சரியா. நான் 12 வருஷமா 12 வருஷம் ஐயா சொல்றாங்க, ஏன்னா அவரே வந்து அந்த துறையில இருந்ததுனால நமக்கு இது ஒரு வசதியா இருக்கு இல்லையா. அந்தந்த துறையில சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா இப்போ 12 வருஷம் வந்து நான் வாழ்ந்து வந்தேன்னு சொன்னா அது என்னுடைய உடைமை பொருள் ஆயிடுது இல்லையா. அதான் வந்து அனுபவ பாத்தியம்னு சொல்லிட்டு அதை எழுதுறாங்க. இப்போ பெருமானுக்கு உயிர் வந்து எப்பயுமே அடிமைதான். இவர் தாய்மானவர் சொன்னது போல, என்று நீ அன்று நான் உனது அடிமை அல்லவோ என்பது போல சுந்தரர் வந்து கைலாயத்திலிருந்தே அடிமையாக இருக்கக்கூடியவர். ஒன்று உலக ஆட்சி என்று சொன்னால் இப்படி ஆதிசைவர், சுந்தரருடைய உயிரை எடுத்துக்கொண்டா நீ எனக்கு ஆல்ரெடி அடிமையா இருந்திருக்கிறப்பா, அதனால நீ அடிமைதான், நீ எனக்கு ஒரு அனுபவ பாத்தியம் மாதிரி என்று சொல்லலாம். ஆனா இது வந்து பொருந்தாது இந்த இடத்த. ஏன்னு சொன்னா இப்போ கைலாயத்தில் அவர் இருந்தது வந்து இங்க வந்து சொல்ல முடியாது இல்லையா, நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது. இப்ப பெருமான் வந்து பெருமானா வரல, மறையவராக வந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இதுதான் வந்து பார்க்கணும். என்னன்னு சொன்னா ஆட்சியில் காட்ட முடியாது, ஏன்னா ஆதிசைவர் ஆதிசைவருக்கு அடிமையா எங்கேயும் இல்லை.
ஆவணத்தில், அந்த ஆவணம் என்பதுதான் ஓலை. காட்சி என்று சொன்னால் நம்ம ஆரூரனுடைய தந்தைதன் தந்தை அவர் எழுதி கொடுத்ததுன்னு சொன்னா அந்த காலத்துல பார்த்தவங்க இன்னும் உயிரோடு இருப்பாங்களா என்று தெரியவில்லை. அதனால காட்சியிலும் முடியாது, ஆவணம் என்பதுதான் இங்க வழி. அதனாலதான் அவர் என்ன சொல்றார், சொன்ன உடனே பாட்டு பாருங்க 24வது பக்கத்துல. சொன்ன உடனே பெருமான் என்ன சொல்றார், அந்த காட்டுவாய் என்பது வரைக்கும் அவங்க சொல்றது. பெருமான் என்ன சொல்றாருன்னா, முன்னே மூச்சில் கிழித்த ஓலை படி ஓலை அப்படின்ட்டார். அது ஜெராக்ஸ் நோட்ஸுங்க, ஒரிஜினல் நோட்ஸை பேச்சாளர் வச்சிருக்கிறார் ஃபைல்ல என்று சொல்வது போல, சுந்தரர் திருமண பந்தல்ல கிழிச்சது படி ஓலை. அவருடைய பாட்டனார் எழுதிய ஓலையை மாதிரியே ஒரு படி நாங்கள் எழுதணும், அதை தான் நான் காண்பித்தேன். அடுத்து என்ன சொல்றார், மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் அப்படின்னார். மாட்சி என்று சொன்னால் சிறந்த, சிறப்புன்னு அர்த்தம் தமிழ்ல. சிறந்த அவையோரில் இருக்கக்கூடிய இது போன்ற நீதிமன்றங்களை காட்டுவதற்காக வைத்தேன் என்று சொன்னால் நான் ரொம்ப ஜாக்கிரதையா வைத்திருக்கிறேன், அதை நான் காட்டுறேன் என்று சொல்றார். வச்சிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, ஆவணத்தினால் நான் வெல்வேன் இந்த வாதத்தில் என்று சொல்றார். அடுத்து அந்த முடிக்கும் போது சொல்றதுதான் சேக்கிழாருடைய ஒரு மாயை வல்லான்னு சொல்றாரு இல்லையா. எவ்வளோ சொற்கள் இருக்குது பெருமானை பத்தி சொல்லும் பொழுது. ஏன் மாயை வல்லான் என்று சொல்லணும்னு சொன்னா, அது நான் எழுதியிருக்கேனான்னு தெரியல, பெருமான் மறையோன்னு எழுதியிருக்கேன். ஆதியில் மூல ஓலை காட்டி, அது வேற ஒண்ணு. எதுக்கு மாயை வல்லான்னு சொன்னார்னா, பெருமானால இது இல்லை, அது மூல ஓலையா இருந்தாலும் இன்னொரு மூல ஓலையை தயாரிக்க முடியும் பெருமானால. விச்சதின்றியே விளைவு செய்வான்னு சொல்றார். ஒருவேளை அவர் எழுதியே கொடுக்கலனால நம்மளால எழுதி கொடுத்த மாதிரி கொண்டு வருவார். அது என்னன்னு சொன்னா, நம்ம தயாரித்தோம்னு சொன்னா அது ஒரு போலி டாக்குமெண்ட் மாதிரி ஆயிடும், போலி ஆவணமா ஆயிடும். பெருமான் உண்மையான ஆவணத்தையே எத்தனை ஒண்ணா அவரால் தயாரிக்க முடியலையா. அதுதான் என்ன சொல்றார், மாயை வல்லான். அருமையான பாட்டு ஐயா சொன்னது. அவர் எழுதி கொடுத்தாரா, அதெல்லாம் இதுல கிடையாது. அவர் எழுதி கொடுத்தாருன்னு இவர் சொல்றார், அது படி ஓலை. மூல ஓலை வேணுமா, நான் காட்டுறேன் என்று சொல்லுகிறார். அப்போ விச்சதின்றியே விலை செய்வாய்ன்னு சொன்னா, இருக்கிற பொருள் படி ஓலையை காமிச்சிட்டேன், மூல ஓலை என்னால காட்ட முடியாதா, நான் காட்டிடுறேன் என்று சொல்றார். மாயை வல்லான் என்று இன்னொரு ஒரு குறிப்பு எழுதுறாங்க. என்னன்னு சொன்னா, இப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா திருமண பந்தல்ல. அங்க ஓலை காமிச்சிட்டார். இப்ப நீதிமன்றத்துக்கு வந்த உடனே அது படி ஓலை, இன்னொரு மூல ஓலை நான் வச்சுன்னு இருக்கேன்னு சொன்னா, இது நீ அங்க எங்க கிட்ட சொல்லலை என்று சொல்லுவாங்கன்னு போலதான். முதல்ல பாருங்க 49வது பாட்டுல வரும், ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன். திருவெண்ணையல்லூருக்கு வருகேன்னு சொல்லும் பொழுதே சொல்லிட்டாரு, பா நீ மூல ஓலை என்கிட்ட இருக்குதுப்பா, அதை வச்சு நான் வாதம் செய்து நான் நிரூபிப்பேன் என்று பெருமான் சொல்கிறார் என்று சொன்னால், கொஞ்சம் கூட அவர் மேல தப்பே இல்லாம கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது பெருமான் பக்கத்துல என்று பார்க்கிறோம். அடுத்து சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, 57வது பாட்டு அதுதான். வல்லையேல் காட்டிங்கு என்ன மறையவன் வழி செய்யாமல் சொல்ல நீர் வல்லீராகில் காட்டுவேன் என்று சொல்ல, செல்வ நான் மறையோர் நாங்கள் தீங்குற ஒட்டோம் என்றார், அல்லல் தீர்த்து ஆள நின்றார் ஆவணம் கொண்டு சென்றார். எப்படி பாருங்க, பெருமான் சொல்றாங்க, பெருமான் கிட்ட சொல்றாங்க அந்த அவையில் இருக்கக்கூடியவங்கலாம், சரிப்பா நீங்க தான் அது நகல் படி ஓலைன்னு சொல்லிட்டீங்க, மூல ஓலையை வைத்திருக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மூல ஓலையை காட்டுங்க அப்படின்றாங்க. வல்லையேல், வல்லையேல்னு சொன்னா உன்னால் காட்ட வல்லையேல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அவங்க, அவர் ஏதோ சும்மா சொல்றாரு போல இருக்குது, அவர்கிட்ட இருக்காது. ஆதிசைவருக்கு இன்னொருத்தர் அடிமையா இருப்பதே இன்னொருத்தருக்கு அடிமையா இருப்பதே முறை இல்லை, இதுல வேற அவர் படி ஓலை வைத்திருந்தாராம், மூல ஓலை வேற காட்ட போறாராம் என்பது போல அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, வல்லையேல் உங்களால முடியும்னா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு இங்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றாரு பாருங்க, இவங்க எப்படி உங்களால முடியுமா, முடிஞ்சா காட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் திருப்பி என்ன சொல்றார், மறையவன் வழி செய்யாமல் மற்ற சொல்ல நீர் வல்லீராகில். அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி திருப்பி இவர் அடிக்கிறார். நான் காட்டுறது பத்தி இல்ல, இவர் நம்பி ஆர்வர் என்ன பண்ணுவார், மறுபடியும் பிடிங்கி கிழிச்சு போட்டுருவார். அப்படி கிழிச்சு போடாம இருப்பதற்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று பொறுப்பு நாங்கள்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா நான் காட்டுறேன். இவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இவர் சொல்றார். இவங்க என்ன சொல்றாங்க, வல்லையேல்னு சொன்ன மாதிரி நீங்க வல்லீராகில் காட்டுவேன் என்று சொல்ல நாங்க காட்டுவேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பா இவர்கிட்ட இதுக்கு அடுத்து
வாயை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி செல்வ நான்மறையோர், அந்த செல்வம் என்பதற்கு என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கடுத்து ஒரு விளக்கம் எழுதுறாரு, அதுதான் அருமையான விளக்கம். இதனால் பொருளாசையாலேனும் அறியாமையாலேனும் பிழைபட தீர்ப்பு சொல்லார் என்ற குறிப்பு அப்படின்னு எழுதுறாங்க. செல்வத்துல பொருட்செல்வமும் அவங்களுக்கு நிறைவா இருக்குது, கல்வி செல்வமும் இருக்குது. ரெண்டுமே இருந்தாதான் நீதித்துறையில தீர்ப்பு சொல்வதற்கு அவங்க வர முடியுமா. ஏன்னு சொன்னா கல்வி செல்வம் இல்லை அறிவில்லைன்னு சொன்னா தீர்ப்பு தப்பா கொடுத்துருவான். பொருள் இல்லைன்னு சொன்னா பொருளை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நம்ம நீதிமன்றங்களை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அதுவும் பதிவு வேற ஆகுது, தவறா சொல்லக்கூடாது. பொதுவா எதுவும் என்னன்னா நீதித்துறை இந்த நீதிபதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப அதிகமான சலுகைகள்லாம் உண்டு, அவங்க அரசாங்கம் கொடுக்குது. ஏன்னு சொன்னா அவங்க பிறரை எதிர்பார்த்து இருக்க கூடாது, அப்பதான் அவங்க சரியா நீதி சொல்லுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க சரியா சொல்றாங்க இல்லையான்றதுலாம் அவர்களுடைய மனசாட்சி பொறுத்து தான் இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ செல்வனான் மறையோர், பொருட்செல்வம் கல்வி செல்வம் இரண்டிலும் நிறைவாக இருக்கக்கூடிய மறையவர்கள் என்ன சொல்றாங்களா, நாங்கள் தீங்கு உற ஒட்டோம், எந்த தீங்கும் வராத மாதிரி பார்த்துக்கிறோம் என்று சொல்லி சொன்ன உடனே அல்லல் தீர்த்து ஆள நின்றார், ஆவணம் கொண்டு சென்றார். பெருமான சொல்றாங்க, அல்லல் தீர்த்து ஆள நின்றார் என்று சொன்னால் அல்லல் என்றால் துன்பம் நமக்கு தெரியும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டும் இல்லை, நமக்காக வந்தான் இந்த வாது செய்கிறார் என்று சொன்னால் யாருக்காக சிவபெருமான் வாது செய்தார் என்றால் சுந்தரருக்காக செய்தார் அப்படின்னு எழுதலாம். வினாத்தாளில் கேள்வி கேட்டால் எழுதலாமே தவிர சற்று சிந்தித்து பாருங்கள். சுந்தரருக்காக செய்யணுன்றவர் எதுக்கு அவரை பிறக்க வைக்கணும், கைலாயத்தில் அடிமையாக இருந்தவர் அனுப்பணும் என்று சொன்னால் எனக்காக தான், ஐயாவுக்காக தான், உங்களுக்காக தான், நமக்காக தான் பெருமான் அவ்வளோ இறங்கி வரார். அப்பதான் சுந்தரர் திருத்தொண்ட தொகை பாட முடியும், அப்புறம் அவர் திருவந்தாதி பாட முடியும், சேக்கிழார் பெரிய புராணம் பாட முடியும், நான் சொல்ல முடியும், நீங்க கேட்க முடியும். அடுத்தடுத்து இருக்கிறவங்களாம் உலகத்து மக்கள் எல்லாம் அடியாருடைய வரலாற்றை கேட்கணும்னு சொன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போல திருத்தொண்ட தொகை. அதற்கு தான் பெருமான் பெருங்கருணையோடு, நீங்க நினைத்து பாருங்க, சித்தாந்தத்துல எவ்வளவு சொல்றாங்க, சொல்றதே புரிய மாட்டேங்குது நமக்கு. ஆன்ம தத்துவம்ன்றாங்க, வித்யா தத்துவம்ன்றாங்க, சிவ தத்துவம்ன்றாங்க, அதுக்கும் மேல எல்லாம் கடந்து பெருமான் இருக்கிறான்றாங்க, உயிர்களுக்காக வருவது தடத்த நிலைன்றாங்க. எல்லாம் கடந்து இறைவன் இருக்கக்கூடியதை ஒரு நாமும் ஓருருவும் ஒன்றுமிலான் எப்படி இருப்பானே சொல்ல முடியாதுன்றாங்க. அப்படி சொரூப நிலையில இருக்கக்கூடிய சிவனே கிடையாது, எந்த பேரும் கிடையாது. அப்படி சொரூப நிலைக்கு இருக்கக்கூடிய பெருமான் நமக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு வாது செய்கிறார் என்று சொன்னால் அல்லல் தீர்த்து ஆள நின்றார். சுந்தரருக்கு மட்டும் இல்லை, நமக்காக வைத்துக்கணும். நம்முடைய பிறவி துன்பம் எப்படி போவது, இவர்களெல்லாம் பார்த்தால் எவ்வளவு அன்புடையவராக இருந்திருக்கிறார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் என்னமோ பொன் கேட்டார் என்று இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு கோபமா வருது. சும்மா கேட்டுருவோம் முன்னெல்லாம் யார் வேணா பேசும்பொழுது. இப்ப ஒரு நகைச்சுவைக்காக கூட, நகைச்சுவை எதுக்குன்ற, நான் திருமுறை பேசும்போது நகைச்சுவையோ இல்லை ஆடியன்ஸு கவர் பண்ணி பேசுறதோ எதுக்கு, கொஞ்சம் கூட அதுக்கு கூட பெருமான இடத்துல அவர் பொன் கேட்டார், சுந்தரர் பொன்னை பாடினார் சொல்லக்கூடாது. அவரை எப்படி சொல்றார் சேர்க்கிறார் அவருடைய அன்பை. இது அப்படியே நீங்க பொறுமையா படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு திரைப்படம் மாதிரி இருக்கும். அதுதான் ஆரெனக்கு உறவு அமரர்களேரே என்று பாடக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமி, அருமையான பதிகம். அது முழுக்க முழுக்க அந்த பாட்டுல சொல்றா. இன்னொன்னு இதே தான் இனி குறிப்பு எழுதும் பொழுது, அதான் ஒன்றிய சிந்தையினார் உடனுறையும் பயன்பெற்றார்ன்ற மாதிரி எனக்கு ஐயா சொன்ன இது ஒன்று ஞாபகம் வந்தது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு தவறான பொருள்ல எல்லாரும் சொல்றாங்க. பாய்ச்சிலாச்சிராமத்துக்கு போனாரு, சுந்தரருடைய தமிழ் மிஞ்சி தமிழ்னு சொல்லும்பொழுது இதான் சொல்லுவாங்க, இவரலாது இல்லையோ, யோ நீ இல்லைன்னா போ, வேற யாரும் இல்லையா என்பது போல சொன்னார். இவரலாது இல்லையோ பிரானார், பெருமானே உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறாங்க. திருமணத்துல எவ்வளவு வாது பண்ணி அந்த ஊருக்கு வாயான்னு சொல்ற, திருவருத்துறை கூட்டிட்டு போற, இவ்வளவு வாது செய்து என்னை தடுத்தாட்கொண்டியே, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறாங்க, இவரலாது இல்லையோ பிரானார். நீ விட்டுட்டேன்னு சொன்னா யாரு செய்வாங்க சார்? ஒரு மாடு வைத்திருக்கிறோம் வீட்டுல, அந்த மாடு நம்ம மாட்டுக்கு நம்மளே சோறு போடல தண்ணி காட்டலன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு மாட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா தண்ணி காட்டுவான். அப்ப நீயே விட்டுட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது என்பது போலதான் சுந்தரர் பாடுகிறார். இது எதுக்கு சொல்லுவதுன்னா, இது படித்துட்டே இருக்கிறப்போ
நம்ம அப்படியே மனத்திரையில பார்த்துட்டே வரணும். வழக்கு ஆடுறா, இங்க போறா, இப்படிலாம் இருக்கிறப்போ அந்த திருவருட்துறை போறாரு பாருங்க. திருவருட்துறை போகும்பொழுது பெருமான் காட்சி அளிக்கிறார். அந்த ஒரு பாட்டு வரும்பொழுது எழுதவே நெகிழ்ந்து போகிறது நெஞ்சம். அவருடைய அன்பு எப்படி இருக்குது, சுந்தரருடைய அன்பு அந்த அப்ப காட்டுறார், வந்து சேக்கிழார் காட்டுறார். தெய்வ திருமுறையா இருக்கவே, தெய்வத்தமிழா இருக்கவே தான் அந்த உணர்வு நமக்கு வந்து, அதுதான் முதலே அவங்க வந்து போட்டு, ஏன் இவ்வளவு நீ சுத்தி வளைச்சு சொல்ற, உடைச்சிடுறேன் ரகசியத்தெல்லாம் என்று. இன்னொன்னு, எனக்கு பஞ்சபுராணம் பாடும் பொழுதும் அது ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு திருவிசைப்பா அவர்கள் பாடும் பொழுது தில்லை பெருமானிடத்திலே இதே அந்த கன்று ஆண் குறிப்போடு அவர் பாடக்கூடியது தான் திருவிசைப்பா பாடினாங்க. அதே குறிப்பு தான் இங்க சொல்றார். அப்போ எவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார் சுந்தரர் என்பதனாலதான் பெருமான் என்ன பண்றார், அல்லல் தீர்த்து ஆள நின்றார். உனக்கு போய் உள்ள உன்னுடைய அடியார்களுக்கு போய் பிறவி துன்பம் வரலாமா, வரக்கூடாது என்று ஆளுவதற்காக என்ன பண்ணார், ஆவணம் கொண்டு சென்றார். விறுவிறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறாராம். எங்க சபைக்குள்ள போய், இந்தாங்க சார் பாத்துங்க என்று கொடுக்கிறார். 58வது பாட்டு. அவர் தான் அந்த கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி வருவது போல அந்த நீலகண்டத்தை மறைச்சிட்டு வரார் இல்லையா. மறைச்சிட்டு வரும் பொழுது இருள்மறை மிடற்றோன், இருள் என்று சொன்னால் அந்த நீலகண்டம் கரிய கண்டத்தை மறைமிடற்றோன் என்றால் மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கண்டத்தை உடைய பெருமான் கையில் ஓலை கண்டு அவையோர் ஏவ அருள் பெரு கரணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி சுருள் பெரு மடியை நீக்கி விரித்து அதன் தொன்மை நோக்கி தெருள் பெரு சபையார்க்கேற்ப வாசகம் செப்புகின்றான். என்ன சொல்றார், இவர் வந்து எடுத்துக்கொண்டு போன உடனே அந்த நீதி சொல்லக்கூடிய அந்தணர்கள் என்ன பண்றாங்களா, ஏவுகிறார்கள். யாரைன்னு சொன்னா கரணத்தான் என்று வருகிறது. அந்த கரணத்தான் என்று சொன்னால் கிளர்க்குன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள். கோர்ட்ல வந்து எடுத்தோடனே நம்ம போய் நீதிபதி கிட்ட கொடுக்க முடியாது, அதை வாங்கி நீதியரசர் இடத்துல காமிப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு பென்ட்ரைவ் போல இருக்குதுன்னு சொன்னா, இப்போ வந்து நவீனமா பென்ட்ரைவ், அதை வந்து அவங்க பிளே பண்ணி காட்டுவாங்க, அவர் பார்ப்பார். அதுபோல இந்த ஓலை கொடுத்த உடனே என்ன சொல்றாங்க, அவையோர் ஏவ அருள் பெரு கரணத்தானும், கரணன் என்றால் கணக்கன்னு சொல்றார், எழுதுறாங்க. இன்னொன்னு அருள் பெரு கரணம்னு ஏன் போடணும், அருள் பெரு என்ற ஒரு அடைமொழி ஏன் போடணும்னு சொன்னா, அவனுடைய தொழில் எவ்வளவோ வாய்க்கால் சண்டை வரப்பு சண்டைக்கெல்லாம் வந்து அந்த வழக்கு வந்திருக்கும். அவங்களுடைய அந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க காமிச்சிருப்பான். ஆனால் இப்ப பெருமான் கொடுக்கிறார். பெருமானே ஓலை கொடுக்கும்போது அந்த ஓலையை பெருமானிடத்திலிருந்து தான் வாங்குறான். வாங்கி அந்த வாசகங்களை படிக்க போறான்னு சொன்னா எவ்வளவு தவம் இருக்கும் அவனுக்கு என்று சொல்லிதான் அவன் அருள் பெரு கரணத்தான். அவனுடைய உட்கரணங்களும் வெளிக்கரண, கரணம் என்றால் கருவி, அந்த கருவிகள் எல்லாம், கருவின்னு சொன்னா அதான் மெய்வாய் கண்மூக்கு செவியோ எல்லாம் தத்துவமே கருவின்னு தானே நம்ம சொல்றோம். அவையெல்லாம் அருள் பெரு கரணத்தான், அருளினால் நிறைந்ததுனாலதான் அவனுக்கு அந்த தவம் இருக்குதுன்னு சொல்றாங்க. பெருமானிடத்திலிருந்து ஓலை வாங்குறான். அருள் பெரு கரணத்தானும் அவனுக்கு பாருங்க ஆவணம் தொழுது வாங்கி பெரியவர் இடத்துல வணங்கி வாங்குறான். வாங்கி சுருள் பெருமடியை நீக்கி, பெருமான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கிறாராம். அது மேல சில இப்ப நம்ம கூட குறிப்பு இருக்குன்னு சொன்னா, மழை வருதுன்னா என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு மேல சில பேப்பர்லாம் வைத்து, இப்போ நியூஸ் பேப்பர் ஏதோ வச்சு நம்ம வந்து மூடி எடுத்துட்டு வரோம் இல்லையா, அது மாதிரி சுருள் பெரும் மடி, அந்த மடின்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய ஓலையெல்லாம் நீக்கி விரித்து அதன் தொன்மை நோக்கி. ஓலை வந்து ஏதோ நீங்க வந்து இவர் புதுசா எழுதிட்டு வந்துட்டாரா, இல்ல சுந்தரருடைய பாட்டனார் தந்த ஓலை தானான்றத பார்க்கணும். நோக்கி என்று சொன்னால் தமிழ்ல கூர்ந்து கவனித்து ஆராய்ந்துன்னு ஒரு பொருள் இருக்கு. சும்மா பார்ப்பதெல்லாம் பார்வை, ரொம்ப உற்று நோக்கினால்தான் நோக்கம்னு சொல்லுவாங்க. நோக்கினா பார்ப்பது தான் ஒரு உட்கருத்தா சொல்லுவாங்க. ஒரு சில வேறுபாடு இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, ஆராயிறாங்களாம். ஆராய்ந்து அதை பார்த்த பின்புதான் படிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இன்று கூட அந்த ஆவணங்களை எல்லாம் இந்த இதில் அனுப்புவாங்க முறையாக வந்து இது எவ்வளவு பழமையானது என்று பார்ப்பதற்கு. இப்ப நம்ம பொருள்கள் எல்லாம் கிடைச்சதுனா கூட தொல்லியல்ல பாக்குறாங்க இல்லையா, இது இத்தனை வருஷத்து பழமையானது என்றெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி அந்த ஓலை வந்து சரிதானா இவர் காட்டுது என்று பார்க்குறாங்க. அதுக்கு அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, விரித்து அதன் தன்மை நோக்குதல் என்று சொன்னால் டு சாட்டிஸ்ஃபை அபவுட் இட்ஸ் ஆன்டிக்விட்டி, டு சி இஃப் இட்ஸ் எ ஜென்யூன் ஏன்ஷியன்ட். அப்படின்னா உண்மையிலேயே அது பழமையா இருக்குதுன்னு சொன்னாதான் இவர் சொல்றது உண்மை. ஆவணமே பொய்ன்னு சொன்னா அப்ப ஆள் வந்து பொய்யானவர் என்று ஒதுக்கிடுவாங்க. அப்ப பாக்குறாங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, பழைய ஓலை தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, தெருள் பெரு சபையார் கேட்ப,
தெருள் பெரு என்று சொன்னால் அழிவு, தெரிந்த அறிவு வருவதற்காக. இந்த ஒரு குழப்பமாவே இருக்குது இல்லையா? இவர் அடிமைன்றாரு, அடிமையா இருக்கிறது எங்கன்னா இருக்குதான் இவர் சொல்றாரு. என்ன செய்தி என்பதை தெரிவதற்காக சபையோர் கேட்ப வாசகம் செப்புகின்றான். அன்பர்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. இப்ப அந்த ஓலையில என்ன இருக்குது அப்படின்னு சொல்றத படிக்க போறாங்க. இதுதான் அந்த கண்டென்ட், உள்ள இருக்கக்கூடிய செய்தி. என்ன சொல்றார்? அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வருமுறை மரபுளோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து என்று சொல்லி, இதுதான் அந்த வாசகம் ஓலையிலே இருக்கக்கூடியது. எப்படி நாம் ஏதோ ஒரு காலத்தில் நடந்திருந்தாலும் அந்த என்ன செய்தி என்பதை இப்ப நம்ம படிக்க முடியுது, கேட்க முடியுதுன்னு சொன்னா உண்மையிலே பெருமானுடைய திருவருள் தான். அருமறை நாவல் ஆதிசைவன் சொல்றார். அருமறை என்றால் ஐதற்கு அறிய மறையவர்கள் எல்லாம் வாழக்கூடிய, ஆதிசைவர்கள் வாழக்கூடிய அந்த ஆரூரன் ஆகிய நான். ஆரூரன் என்று சொன்னால் இது நம்ம நம்பி ஆரூரனுடைய பாட்டனார். நான் என்னுடைய செய்கை, செய்கை என்று சொன்னால் செய்தி, உடன்பாடு. நான் சொல்லக்கூடிய அந்த இது என்னன்னு சொன்னா, பெருமுனி வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு, பெருமுனி என்று சொன்னால் பெருமை பொருந்திய முனிவனாக இருக்கக்கூடிய வெண்ணெய்நல்லூர் பித்தனாகிய இவருக்கு, அந்த மறைவருக்கு யானும் நானும் என்பால் வருமுறை மரபுளோரும், அதுதான் என்னுடைய மரபில் இருக்கக்கூடியவர்களும். எப்படி வாழையடி வாழையென திருக்கூட்டம்னு சொல்ற மாதிரி நான் என்னுடைய மரபில் வரக்கூடிய என்னுடைய சந்ததியினர் அனைவரும் வழித்துண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன். அந்த இருமையால் என்று சொன்னால் மனமும் செய்கையும் ஒத்து. இப்ப கூட என்ன எழுதுறாங்க, ஒரு இது எழுதுனா என்னுடைய என்ன புத்தி எல்லாம் நினைவோடு, நான் என்னுடைய சுயநினைவோடு எழுதுறேன் என்று எழுதுறாங்களே, சுயநினைவோடு என்னுடைய மனப்பூர்வமாக எழுதி கொடுத்த பத்திரம் அப்படின்னு நம்ம எழுதுற மாதிரி இருமையால் எழுதி நேர்ந்தேன். யாரை எனக்கு சொல்லிலாம் இல்லை, என்னுடைய மனசுக்கும் செய்கைக்கும் உடன்பட்டு நான் எழுதி நேர்ந்தேன் என்று சொல்லி எழுந்து மட்டும் இல்லாம இதற்கு இவை என் எழுத்து என்று சொன்னால் இங்கனம் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் எழுதி கையெழுத்து போடுறாராம். கையெழுத்து போட்டது மட்டும் இல்லை, சாட்சி கையெழுத்தும் போடுறாங்களாம். மேலே அவருடைய கையெழுத்துக்கு மேலே சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுதான் அடுத்த பாட்டில் வரும். இது கருத்து ஒன்றும் இல்லை, அதான் நம்ம சொல்லிட்டோம், பாட்டு சொல்லும் போதே சொல்லிட்டோம், குறிப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. ஆரூரன் என்பது நம்பி ஆரூருடைய பாட்டனார். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பேரனார்னு சொல்லுவாங்க. அதாவது பாட்டனாரே பேரனார்னு வரும் அடுத்த பாட்டில். ஏன்னு சொன்னால் இவருடைய பேர் தான், அவருடைய பேர் தானே இவர் வச்சிருக்கிறார், அதனால பேரனார் அப்படின்னு நயமா சொல்லுவார் சேக்கிழார். 60வது பாட்டு. வாசகம் கேட்ட பின்னர் மற்ற மேல் எழுத்திட்டார்கள். இதுதான் அந்த சாட்சி கையெழுத்து போட்டவங்க. ஆரூரன் ஆகிய நம்பியாரூரனுடைய தாத்தா கையெழுத்து போட்டார், இங்கனம் ஆரூரன்ட்டு. அதுக்கு மேல என்ன பண்றாங்க, சாட்சி கையெழுத்தெல்லாம் போடுறாங்க. அந்த மற்ற மேல் எழுத்திட்டார்கள், அந்த மேல் எழுத்து என்பது சாட்சி எழுத்து. ஆசிலா எழுத்தை நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர் மாசிலா மறையோர் ஐயா மற்ற உங்கள் பேரனார் தன் தேசுடை எழுத்தையாகில் தெளிய பார்த்து அறிமின் என்றார். சாட்சி கையெழுத்து போட்டதெல்லாம் அவங்க சபையில பார்த்துட்டு சரியா இருக்குது, இந்த ஆவணம் முறைப்படி இருக்கிறது என்று பார்த்துட்டாங்க. எல்லாம் சரி. அது எப்படி பார்த்தாங்களோ ஏதோ ஒரு முறை பற்றி அவங்க பார்த்துருப்பாங்க. ஆரூரனாகிய உங்களுடைய பாட்டனார் இருக்கார் இல்லையா, அதுதான் பாட்டில் என்ன வருது, பேரனார்னு வருது. பேரனார்னா பாட்டனார்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அவருடைய கையெழுத்து இருக்குதே, அதை நீங்க பாருங்க. யாரு, நம்ம நம்பியாரூர் ஆகிய சுந்தரர் இடத்துல கொடுத்துட்டு நீங்க பாருங்கயா சரியா இருக்குதான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாசிலா மறையோர் என்று சொன்னால் குற்றமில்லாத மறையவர்கள், தேசுடைய எழுத்து என்று சொன்னால் தெளிவான எழுத்து, ரொம்ப செல் அடிச்சு போயிடா இல்லை, ரொம்ப தெளிவான எழுத்தா இருக்குது, அதை நீங்க பாருங்க, தெளிய பார்த்து அறிமின். அது ஏன் தெளிய பார்த்து அறிமின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, குழப்பமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, மாயையோ இது எனக்கு புரியவில்லை என்று சொன்ன உடனே இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அடிமையா அடிமை இல்லையான்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 27வது பக்கம் பாருங்க. மேல் எழுத்திட்டார்கள் என்பது சாட்சி கையொப்பமிட்டவர்கள், அதுதான் அவர் எழுதியிருக்கேன். ஆசிலா எழுத்து என்று சொன்னால் குற்றமில்லாத அவருடைய அந்த எழுத்து தான் என்று ஆராய்ந்துட்டாங்க. ஆராய்ந்து அவருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இவருடைய இது மட்டும்தான், இவருடைய கையெழுத்தை மட்டும்தான் பார்க்கணும். பார்த்து அறிமை என்று சொன்னால் கண்ணால் பார்த்து
மனத்தால் ஊன்றி அறிந்து தெளிமின். இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், நீங்க அடிமைதான் என்பது புரிஞ்சிடும் என்பது போல அவங்க வந்து சொல்றாங்க. எனக்கு இது தெளிய ஒண்ணாது என நம்பியார் ஒருவர் முன்னே கூறினமையால் அவரிடத்துல கொடுத்து நீங்க பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பெருமான் சும்மா இருக்க வேண்டியது தானே. அவங்க தான் வந்து அந்த ஓலைக்கு இதுக்கப்புறம் பொறுப்பு நாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் சும்மா இருக்க வேண்டியது தானே. என்ன சொல்றாரு பாருங்க. அந்தனர் கூற அப்படி சொன்ன உடனே இன்னும் ஆளோலை இவனே காண்பான், தந்தைதன் தந்தை தான் வேறு எழுது கைச்சாத்துண்டாகில் இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி வந்தது மொழிமின் என்றான் வலிய ஆட்கொள்ளும் வள்ளல் என்று சொல்றான். பெருமான் வந்து வலிந்து ஆட்கொள்கிறார் என்று சொல்றான். எப்படி மாணிக்க வாசகரை ஆட்கொண்டாரோ நமக்கு கூட வந்து அப்படித்தான். இன்னைக்கு சித்தாந்தம் படிச்சிட்டோம், இதோட இருவினை ஒப்பு ஒரு வாரம், அடுத்து மலவரி பாகம், அடுத்து சத்தினிவாதம் என்று சொல்லி நான் இந்த நிலையில இருக்கிறேன்னு நம்ம ஷெட்யூல்லாம் போட்டுக்க முடியாது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு வாசகம் திருவாசகத்துல. அவரே என்ன சொல்றார், தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி என்று எழுதுகிறார் திருவம்பாவையில். அப்போ பெருமானே தான் நம்மை ஆட்கொள்ள முடியுமே தவிர நாம போய் பெருமான் இடத்துல வந்து போக முடியாது. அவனுடைய அருள் வேண்டும்னு பார்க்கிறோம். 11ஆம் திருமுறையில அதான் பதியினை சென்று அணுகா பசுபாசம் சொல்லிட்டா, திருமூல தெளிவா சொல்லிட்டா. நீங்க எப்படி வந்து பாசம் வந்து அணுகாதோ அதுபோல பசுவும் தான் பதியினை சென்று அணுகா. உங்களால நீங்க நினைச்சா முடியாது. ஆனால் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்று சொன்னால் பசுவின் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாசமும் சரி இல்லாம பெருமானிடத்துல அந்த வீடு பேர் அடையும் என்று அவர் திருமூலர் சொன்னார். அருமையான அந்த வரி அது. அதுதான் இங்க சொல்றார், வலிய ஆட்கொள்ளும் வள்ளல், வலிந்து வந்து ஆட்கொள்கிறான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரா. அந்த 11ஆம் திருமுறை பாட்டு சொன்னோம். நாயனையை என்னை பொருட்படுத்தி நன்களித்து தாயனையே எனையாளும் தம்புரான் தூயவிரை மென்றுழாய் மாலோடு அயன் தேட வியன் தில்லை மன்றுளே ஆடும் மணி. பட்டினத்தாருடைய பாட்டு தான் இது. கோயில் நான்மணி மாலையில பெருமான் என்னை வந்து ஆட்கொள்வது எப்படி இருக்குது என்று சொன்னால் நம்மளே கூட சொல்லலாம் இல்லையா. இப்போ எவ்வளவோ பேர் வந்து இந்த மாதிரி இப்போ வகுப்புக்கு வர்றதோ இல்லை திருமுறை படிப்பதோ திருமுறை கேட்பதோ என்ற ஒரு ஞானமும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து படிக்கிறோம் என்று சொன்னா நமக்கே ஒரு என்ன வரும்னு சொன்னா, நீங்க தான் சொல்றீங்க இல்லையா, இவரு சிவஞான சுவாமிகள் எழுதுன மாதிரி மேற்சரியை கிரியை யோகம் எல்லாம் முடித்தவர்கள் தான் சித்தாந்தத்துக்கு வர முடியும்னு சொல்றீங்க. எனவே நாங்க வந்து போன பிறவிலேயே சரியை கிரியெல்லாம் முடிச்சிட்டோம், அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம் என்ற ஒரு அந்த எண்ணம் நமக்கு இயல்பா வந்துடும். யாரா இருந்தாலும் வந்து வந்துடும். நம்மளே போன பிறவில என்ன புண்ணியம் பண்ணியோ இந்த பிறவில சிவபெருமான கும்பிடுறப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது உண்மைதான். அது பெருமான் வந்து நினைச்சா பரவாயில்ல, நாம நினைக்க கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க பட்டினத்தார், நாயனைய எண்ணை பொருள்படுத்தி, ஒரு நாய் இருக்குன்னு சொன்னா அதை யாருன்னா ஒரு பொருளா மதிப்பாங்களா? ஆனா மதிக்க மாட்டாங்க. பெருமான் என்ன பண்றான், எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லாத என்னை என்ன பண்றான், தாய் போல வந்து அவன்தான் அருள் செய்கிறான், அவனுடைய கருணைதானே தவிர என்னுடைய தகுதி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்குதான் ஐயா வந்து சொல்லுவார், நம்ம பேராசிரியர் என்ன சொல்லுவார்னா, பிரம்மாவிற்கும் திருமாலிற்கும் ருத்ரனுக்கும் வேறுபாடு உண்டு, அவருடைய நிலையில வேறுபாடு உண்டுன்னு சொல்லுவார். பிரம்மா என்ன பண்ணுவாராம், நான் புண்ணியம் பண்ண அதனால பெருமான் வந்து என்னை படைக்கும் தொழிலை என்ன செய்யன்னு சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி எப்படி வந்து அவர் இன்னொன்று மேட்ச் பண்ணி சொல்லுவார். பையன் என்ன சொல்லுவான், நான் படித்தேன், நான் நல்ல மார்க் எடுத்தேன், அவன் என்ன வாத்தியார் என்ன போட்டது அப்படின்னு சொல்லுவான். இப்போ சொல்லுவான், வாத்தியார சொல்றான். அப்போ பிரம்மா அப்படி சொல்றார். திருமால் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாம ஏதோ புண்ணியம் கொஞ்சம் பண்ணோம், ஆனா பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கிறார் என்று அது திருமாலுடைய நிலை. சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நாம படித்திருக்கிறோம், ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் திருத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. ருத்ரன் என்ன சொல்வார்னு சொன்னா, நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, பெருமானுடைய அருளால் இந்த தொழிலை செய் என்று கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் 3 பேருக்கும் அவருடைய நிலை வேறுபாடு இருக்கிறது. நல்ல ஒரு சிறந்த மாணவன் என்று சொன்னால் நாம எழுதுறதுலாம் ஒன்றும், நாம என்னமோ படித்தோம், எல்லாம் ஆசிரியருடைய அருள் தான், அவங்க திருத்தினாங்க அதனாலதான் நமக்கு நல்ல மார்க் வந்திருக்கு என்று அவன் நினைப்பான் என்று சொல்லுவான். அது மாதிரி அந்த அவருடைய நிலை சொல்வது போல ஆமா
வம்பாது. அதான் அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான வரி. இப்ப எப்படி சுந்தரருடைய இவரலாது இல்லையோ பிரானார் அது சொன்னோம் இல்லையா, அது ஒரு தெளிவு நம்ம மனசுக்குள்ள எப்பயும் இருக்கணும். அது மாதிரி தான் இந்த பையா சொன்ன வரியும். அது எல்லாரும் வந்து சொல்லி தன்கடன் அடியேனையும் தாங்குதல் மிரட்டுறாரு அவர் எப்ப பெருமாள. நீங்க வந்து என்ன பாத்துக்கணும், அப்போ வந்து ஏன்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு பணி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரா. தன்கடன் அடியேனையும் தாங்குதல், அந்த வந்து இடிவு சிறப்பு உண்மை. பெருமானே எவ்வளோ உயிர்கள் இருக்குது, ஆனால் அடியேனையும் தாங்குதல், என்னையும் நீங்க தாங்குறீங்களே என்று அவர் சொல்றார். அப்போ நான் என்ன பண்ணணும் என்று சொன்ன, என் கடன் பணி செய்து கிடப்பதே. கிடப்பதே என்று சொன்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடத்தல், அதையே கடமையாக கிடத்தல், அதுதான் வந்து சொல்லுவாங்க. அப்படிதான் அப்பர் பெருமான் சொல்றார். ஏன்னா அதான் இதுதான் இதே மாதிரிதான். எனக்கு ஒரு தகுதி இருக்குது. என்ன தகுதி? நான் உழவார செய்யறேன், நீ என்ன பாதுகாக்கணும் என்று சொன்னால் அது என்ன? அது வந்து வியாபாரம் தான். உனக்கு நான் இதை கொடுக்குறேன், எனக்கு நீங்க கொடு, அதெல்லாம் கிடையாது. ஆனா பெருமான் என்ன செய்யறார்? நீங்க உழவார செய்றீங்க, உங்களுக்கு நான் வந்து மாற்று குறையாத பொன் தரேன்னு பெருமான் தரலாம். நமக்கு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியம். அப்ப நம்ம என்ன பண்றா, நாயாக இருக்கக்கூடிய அந்த நாயனே என்னை தாயனையே தம்புரானாக இறைவன் ஆளுகிறான் என்பதுதான் வலிய ஆட்கொள்ளும் வள்ளல் என்பது. இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெருமான் கேட்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடத்துல, நம்பியாரூர் இடத்துல, இது பாருங்க, இது உங்க பாட்டனாருடைய கையெழுத்தா என்று நீங்க பார்க்க சொன்ன உடனே சொல்றாங்க, இன்னும் ஆளோலை இவனே காண்பான். அந்த இன்னும் என்பது இறந்தது தழிய எச்ச உண்மைன்னு எழுதியிருக்கு. ஏன்னா சும்மா நம்ம நிறைய ஆரம்ப வகுப்பு இல்லை இல்லையா, தொடர்ந்து வரப்போ இன்னும் இலக்கணமும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். இறந்தது தழிய எச்ச உண்மை என்று சொன்னால் முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி தொடர்பாக சொல்லக்கூடிய உண்மை. என்னன்னா சுந்தரர் முதல்ல என்ன பண்றார், ஒரு பொறுமையே இல்லாம அந்த இளைஞருக்கே உரிய வேகத்துல கீழ்ச்சி போடுறார். சபையில பேச சொன்னா எனக்கு ஒரு தெளிவு இல்லை, மாயையா இருக்குதுன்னு சொல்றார். அப்படி ஒரு பக்குவமே இல்லாத ஒரு இளைஞரை பார்த்து நீங்க வந்து இதை பாருங்க, உங்க பாட்டனாருடைய கையைத்தான் சொன்னா அவர் பாப்பாரா? இன்னும் ஆளோலை இவனே காண்பான், இதை பார்த்து சொல்ற அளவுக்கு இவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இல்லை என்று சொல்றார். அப்ப என்ன வழின்னு சொன்னா அதையும் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க நம்ம பெருமாள். தந்தைதன் தந்தை தான் வேறு எழுது கைச்சாத்து உண்டாகில். கைச்சாத்து என்று சொன்னால் கையெழுத்து. சுந்தரனுடைய பாட்டனார் எழுதிய வேறு ஓலைகள் இருக்குமானால் அந்த ஓலையை பார்த்து இந்த கையெழுத்து அவருடையதானா என்று பாருங்க, சுந்தர இடத்துல கொடுக்காதீங்கன்றார். அதுக்கான தகுதி இவருக்கு இல்லை என்று சொல்றார். எப்படி முன்ன சொன்னார் இல்லையா, இது நீ பார்க்க வரலையோ, உனக்கு அந்த தகுதி இருக்குதா, ஏட பணி செய் அப்படின்னார் இல்லையா, அது மாதிரி சொல்றார். என்ன, இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி, நீர் என்று சொன்னால் சபையில் இருக்க நீங்க பாருங்க, அவனை பார்க்க சொல்லாதீங்க என்று சொல்றார். நோக்கி வந்தது மொழிமில், வந்தது என்று சொன்னால் ரிசல்ட், என்ன ஒப்பு நோக்கி இது வந்து சரியா இருக்குது இல்ல பொருத்தமில்லை என்றதை நீங்க சொல்லுங்க என்று மொழிமின் என்றான். வலிய ஆட்கொள்ளும் வள்ளல், அவர் ஆட்கொள்வதற்காக வலிய வந்து இவ்வளவு சொல்கிறார் பெருமான் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த வலிய ஆட்கொள்ளுதல் என்பது பெருமானுடைய பெருங்கருணை என்று எழுதியிருக்கிறோம். எல்லாருக்குமே அப்படித்தான், சுந்தரருக்கு மட்டும் இல்லாம நமக்கும். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து பெருமானுடைய திருவடியை நினைத்து கொண்டு இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு நிமிஷம் உண்மையா நினைச்சா கூட, அதான் அவர் இசைப்பால பாடுவது போல, தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை, அந்த அளவு கூட வேணாம், அத்தில் 100,000 கூறிட்டு அதில் ஒரு கூறு வைத்தா போதும், எல்லாத்தையும் பெருமான் தரைய உன்ன. அப்ப நான் பைத்தியக்காரன் தானே சொல்ல முடியும், பித்தன் என்று சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். அதான் பெருமானுடைய பெருங்கருணை. 62வது பாடல். திரண்ட மாமறையோர் தாமும் திருநாவலூரர் கோமுன் மருண்டது தெளிய மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை அரண்தரு காப்பில் வேறொன்று அழைத்துடன் ஒப்ப நோக்கி இரண்டும் ஒத்து இருந்தது என்னே இனி செயல் இல்லை என்றார். இதுதான் தீர்ப்பு. இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியாகிவிட்டது. ரொம்ப நாளா வந்து உங்களை வழக்கில் தீர்ப்பு சொல்லாம இருந்தேன், இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியாச்சு. 62வது பாடல் தீர்ப்பு. சும்மா எழுதி கூட வச்சுங்க. என்ன, திரண்ட மாமறையோர் தாமும், அங்க இருக்கக்கூடிய மறைவர்கள் எல்லாம் திருநாவலூரர் கோமுன், திருநாவலூராகிய அந்த சுந்தரர் முன்னாடி மருண்டது தெளிய, அவருக்கு ஒரு மருட்சி இருக்குது இல்லையா, அவங்களால என்னன்னே சொல்ல முடியல, அது தெளிவதற்காக மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை அரண்தரு காப்பில் வேறு ஒன்று. அதாவது இந்த அரண்தரு காப்பு என்று சொன்னால் இப்ப அரசாங்கத்துல முக்கியமான இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, சேஃப் லாக்கர், அது மாதிரி ஒன்று
இவங்க வச்சிருக்கலாம் தனியா பாதுகாப்பாக. யாரு? ஆரூரனாகிய சுந்தரனுடைய தாத்தா. அவங்க வீட்டில் வந்து ஏதாவது அறந்தரு காப்பு இருக்குன்னு சொன்னா வேற ஏதாவது ஆவணம் இருந்தால் எடுத்துட்டு வாங்கன்னு. பெரும்பாலும் உரையாசிரியர் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல இது மாதிரி ஒரு அறந்தரு காப்பு என்று பொதுவாக ஒரு இடம் வைத்து அந்த இடத்துல இது போன்ற ஆவணங்களை எல்லாம் பாதுகாப்பிற்காக வாங்கி வைப்பாங்களாம். அங்கிருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துட்டு வராங்க. சொல்லிய உடனே வேறொன்று அழைத்துடன் ஒப்ப நோக்கி எடுத்து கொண்டு வந்து பார்த்த உடனே இரண்டும் ஒத்து இருந்தது. ரெண்டு கையெழுத்தும் ஒப்புமையா இருக்குது. என்னே, இந்த எண்ணேன்னு சொன்னா அதிசய குறிப்பு, வியப்பு. ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமா பாக்குறாங்க. அப்ப இவர் சொல்றது சரிதான் என்று இனி செயல் இல்லை என்றார். இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை. சித்தாந்தத்துல சொல்ற மாதிரி நம் செயலற்று நாமற்ற பின் எல்லாம் நாதன் தன் செயலே என்று போவது போல இனி செயல் எதுவும் கிடையாது, பெருமானுடைய வழிபட்டு அவர் நடக்க வேண்டியதுதான் என்று அவங்க சொல்றாங்க. 28வது பக்கம். அந்த எண்ணே என்பது அதிசயம் வியப்பு குறிப்பு சொல்லிட்டோம். திருவாசகத்துல அதான் சொல்றாரு இல்லையா, மாணிக்கவாசகர் எண்ணே அதிசயம் அன்னே என்னும் அப்படின்னு பாடுறாருன்னு பார்க்கிறோம். அந்த அறந்தருகாப்பு என்பது பாதுகாக்கப்பட்ட இடத்தில் உள்ள ஓலை அப்படின்னு கொடுத்துருக்கோம். 63வது பாடல். நான்மறை முனிவனாருக்கு நம்பியாரூரர் தோற்றீர் சொல்லிட்டாங்க, தீர்ப்பு சொல்லி ஆகிவிட்டது, அதனால நீங்க வந்து இவரிடத்துல தோத்துட்டீங்க வழக்கில் என்று சொல்லி நான்மறை முனிவனாருக்கு நம்பியாரூரர் தோற்றீர் பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று. இப்ப இங்க கூட கடன் என்று சொல்றாங்க. அப்போ வந்து கடன் என்று சொன்னால் இவர் ஏதோ அவருக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு இவர் திருப்பி செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. கடமை, உங்களுக்கான கடமை என்று பொருள். ஏவல் செய்தல் கடன் என்று பண்பின் மிக்க மேன்மையோர் விளம்ப நம்பி விதிமுறை இதுவேயாகில் யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று நின்றார். அருமையான ஒரு தொடர் இது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வாதத்துல ஒரு வழக்குல தோர்த்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் காட்டுகிறார். இவருக்கு வந்து சொல்லிட்டாங்க, நம்பியாரூரரே நீங்க தோத்துட்டீங்க, இதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நீங்க கேட்கணும், அதுதான் எங்களுடைய தீர்ப்பு என்று பண்பின் மிக்க பெரியவர்கள் சொல்றாங்க. சரிங்க ஐயா நான் செஞ்சிடறேன் என்று ஒரு மகிழ்ச்சியோட சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே அவர் இவர் மேல எரிச்சலா வருது. திருமணத்தன்னைக்காக போய் நீங்க வந்து என்ன தடுக்கணும் என்று சொல்லி அவருக்கு வருது. அப்ப என்ன சொல்றா, விதிமுறை இதுவேயாகி தமிழ தெய்வம் பால் விதி ஊழ் வினை என்று சொன்னால் எல்லாம் வந்து வினையை குறிக்கக்கூடிய சொல். என் தலைவிதி தான் போல இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, அது மாதிரி எல்லாம் தலையெழுத்துங்க என்று சொல்வது போலதான் அவர் சொல்றார். என்னுடைய விதிமுறை இதுவே, என்னுடைய தலையெழுத்து இதான்னு சொன்னா நீங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னால மாத்தி சொல்ல முடியுமா? முடியாதுன்னு சொன்னா மட்டும் என்ன விட்டுருவா போற அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா, அது போல யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ, என்னால நான் வந்து செய்ய மாட்டேன்னு கூட சொல்ல முடியுமா? முடியாது, அதனால நான் வந்து செய்யறேன் என்று சொல்லல. அவரு இசையேன் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவன் ஏன் நிற்கிறார். விதிமுறை இதுவே என்னுடைய ஒழுவினை பயன் போல இருக்குது என்று சொல்லி உண்மையிலே அவருடைய தவம் தான், அந்த தவத்தினாலதான் வராரு பெருமான் என்று சொல்லி நிற்கிறாரா. அந்த விதிமுறைக்கு எழுதியிருக்கேன் பண்பின் மிக்க மேன்மையோர் என்று சொன்னது ஏன்னு சொன்னா நடுநிலைமையோடு வழக்கிற்கு நீதி வழங்கியதால். சரி இவர் தான் ஆதி செய்வராச்சே நம்மாலே நம்ம கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு சொல்லிடுவோம் என்று இல்லாமல் சரியான தீர்ப்பு சொல்றாங்க அவங்க. அதனால வந்து அவர்கள் பண்பின் மிக்க மேன்மையோர், அது நிறைய அடைமொழி அவங்க கொடுக்குறாங்க, புனிதர்கள் என்றெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். விதிமுறை என்று சொன்னால் ஊழினுடைய தன்மைன்னு ஒரு பொருள். தமிழ்ல வந்து உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க. என்ற சொல் வந்து மறைந்து வருவது. இப்ப கபில பரணர் என்று சொன்னால் கபிலரும் பரணரும் அப்படின்னு வரணும், அது உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க. அதனால விதிமுறை என்று சொன்னால் விதியும் முறையும் இதுவே ஆகில் என்றால், விதி என்று சொன்னால் என்னோட ஊழ்வினை பயன், முறை என்று சொன்னால் நீதிமுறை, நீங்க கொடுத்த தீர்ப்பு, இரண்டின் படியும் நான் நிற்கிறேன் என்று அவர் சொல்றார். நிற்கிறேன்னு சொல்ல நிற்காம போயிட முடியுமோ என்று சொல்றார், எதிர்மறையா சொல்றார். அப்ப என்னன்னா மனசுக்கு அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது என்று அது போல சொல்றார். இசையுமோ என்று நின்றார்னு சொல்றாங்க. அந்த இசையேன் என்ன இசையுமோ என்பது முடியாது, அதனால நான் வந்து பணி செய்ய தான் வேண்டும் என்று அந்த ஒரு இது. நின்றார் என்று சொன்னால் தீர்ப்பினை ஏற்று நின்றார். அதுக்குதான் சீக்கிரம் எழுதுறார், இன்றைய நிலைமையில ஒரு நீதிமன்றத்தில் நம்ம ஒரு தீர்ப்பு வந்தது சொன்னா நான் மேல்முறையீடு செய்யறேன், அங்க வருதா இன்னும் மேல்முறையீடு செய்யறேன்னு போறாங்க. ஆனால் அரசியலங்குமாரனாக இருக்கக்கூடிய சுந்தரர்
அவருடைய தீர்ப்பை ஏற்று நிற்கிறார் என்று சொன்னார். அவருடைய அந்த பண்பினை காட்டுகிறது என்பதை அவர் எழுதுகிறார். 64வது பாடல். திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி, அருமுனி, நீ முன் காட்டும் ஆவணம் அதனில் எங்கள் பெருமை சேர் பதியேயாக பேசியது உமக்கு இவ்வூரில் வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்றார். என்ன சொல்றாங்க? தீர்ப்பு வழங்கியாயிடுச்சுதான், இருந்தாலும் என்ன ஒரு அவங்க பார்க்குறாங்கன்னா, உனக்கு அடிமையாக பணி செய்யணும்னு சொல்றீங்க. பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், ஏதாவது ஒரு இது சொல்லணும் இல்லையா? நீங்க வேற ஒரு ஆவணம் காமிச்சிங்க. அந்த ஆவணத்தில் பெருமுனி வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்குன்னு வருது. எங்க ஊர்ல தான் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, எங்க இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்க ஊருக்காரு தான், ஆனா எங்க இருக்கீங்கன்னு தெரியல, எங்க தான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க என்று அந்த அவையோர் கேட்கிறாங்க. திருமிகு மறையோர் என்று சொன்னால் மேதக்க மறையவர்கள் என்று ஒரு பொருள். இன்னொன்னு, சென்றடையாத திரு பெருமான் இருக்கிறார், வந்தது பெருமான் தான் என்று இப்ப தெரிஞ்சுக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. எனவே அவர்கள் திருமிகு மறையோர். அவர்கள் நின்ற செழுமறை முனியை நோக்கி, செழுமறை முனி என்று சொன்னால் இவருக்கு எப்படி வாதத்தில் தோர்த்தது ஒரு கஷ்டமா இருக்குதோ அது போல அவர் ஜெயிச்சிட்டார் இல்லையா, அதனால முகம் ரொம்ப செழுமையா இருக்குதான், ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறார், நான் வாதத்தில் வெற்றி பெற்று விட்டேன் என்று. அவங்க என்ன பண்றாங்க? அருமுனி, அருமுனி என்று எவ்வளவு அடைமொழி சேர்க்கிறார் சொல்றாரு பாருங்க. அருமுனி என்றால் அரிய முனி. இது மாதிரி ஒரு முனிவராக யாருன்னா வழக்கிடுவார்களா? இல்லை இப்படி ஒரு வழக்கு இதற்கு முன்னோ இல்லை இதுக்கு அப்புறமோ ஏதாவது யாருன்னா செய்திருக்காங்களான்னா இல்லை. அருமுனி, நீ முன் காட்டும் ஆவணம் அதனில், நீங்க காமிச்ச அந்த ஓலையில எங்கள் பெருமை சேர்ப்பதியேயாக, அந்த உரிமை என்பது எங்கள் பெருமை சேர்ப்பது என்றால் ஆதிசைவராகிய நாங்களாம் இருக்கக்கூடிய ஊர் அது. அந்த ஊர்ல நீங்க இருக்குன்னு சொல்றீங்களே, அது பெருமையான பதி. எது? வெண்ணெய்நல்லூர். அந்த வெண்ணெய்நல்லூர் எங்க தான் இருக்கிறீங்க? உமக்கு இவ்வூரில் வருமுறை மனையும், நீங்க வாழ்ந்து வரக்கூடிய, ஏன்னு சொன்னா அவர் ஆரூரன் என்ன எழுதுறார்? வழி வழி அடிமைன்னு எழுதுறார். அப்போ நீங்க வருமுறை மனை, நீங்க வழி வழியாக வாழ்ந்து வரக்கூடிய வீடு எது? வாழ்க்கையும் காட்டுக. வாழ்க்கை என்று சொன்னால் உங்களுடைய அந்த இல்லறத்தில் இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க ஒன்றும் தெரியல, உங்களோட வீடு குடும்பம் எல்லாம் எங்க இருக்குது காட்டுங்க என்று சொல்றார். வாழ்க்கையும் காட்டுக என்றார். அப்படி கேட்ட உடனே, ஓ 29 சொன்ன உடனே அவர் சொல்றாரு பாருங்க பெருமான், பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர். இது பெருமான சொல்றது, சேக்கிழா சொல்றா. என்னன்னா, பொறுவரும் வழக்கு என்றால் ஒப்பற்ற வழக்கு. சுந்தருக்கும் நமக்கும் உய்வதற்காக பெருமானே நேரில் ஆடிய வழக்கு, அதனால் ஒப்பற்ற வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர் என்னை ஒருவரும் அறியீராகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்த பெருமறை அவர் குழாமும் நம்பியும் பின்பு செல்ல திருவருட்துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார் என்று வருகிறது. என்னன்னா, இப்படி ஒரு ஒப்பற்ற வழக்கை செய்த அந்த மறையவரை பார்த்து இவர்கள் கேட்டவுடனே அந்த புண்ணிய முனிவர் என்ன சொல்கிறாரா? என்னை ஒருவரும் அறியீராகில், சுந்தரருக்கு மட்டும், சுந்தரருக்கே தெரியலன்னு சொன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? கூடவே இருந்தார், அணுக்க தொண்டர், அவருக்கே தெரியவில்லை என்று சொன்னால் அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க. நேற்று கூட திருமந்திரத்தில் ஐயா சொன்னாரே, பிஞ்சகனுடைய அந்த தாள் மரப்பண்களோ என்று என் உள்ளம் மறுகிடுமே. அப்பர் பெருமான் சொல்றார், பிறக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை பெருமானே, செய்வனா பிறக்கணுமே. பெருமான் உன்னை பார்த்த உடனே கண்ணுல தண்ணி வரணுமே, அப்படி ஒரு பிறப்பு எனக்கு வருமா? வருது சொன்னா நான் எவ்வளவுனா பிறக்க தயார். கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பார்த்தா மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொன்னால் என்ன அவங்களுக்கு இதுன்னு சொன்னா, அவ்வளவு அணுக்கத்துண்டராக இருந்த அவராலே பார்க்க முடியல, அப்ப மற்றவங்களால முடியல. அதான் சொல்றார், என்னை ஒருவரும் அறியீராகில் போதும் என்று உரைத்து, வாங்க என் பின்னாடி வாங்க என்று சொல்லி சூழ்ந்த பெருமறையவர் குழாமும் நம்பியும், அங்க சூழ்ந்திருந்த பெரிய முனிவர்கள், அது மறையவர்கள் எல்லாம் அவர்களும், அப்புறம் நம்பியும் சொல்றாரு. ஏன்னா அவங்கெல்லாம் தனி சொல்றாங்க இல்லையா, அப்பா இவருக்கு எனக்கு இருக்கிறது தனி, உங்களுக்கு எனக்கு இருக்கிறது தனின்னு சொல்வது போல சுந்தரருக்கும் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய உறவு தனி, அதனால பிரிச்சு சொல்றார். சூழ்ந்த பெருமறையவர் குழாமும் நம்பியும் பின்பு செல்ல, எல்லாரும் அவர் பின்னாடியே போறாங்க. இவர் வீட்டுக்கு தானே கேட்டாங்க எல்லாரும், இவர் எங்க போறார்? திருவருட்துறையே புக்கார்.
திரு அருட்துறை என்பது திருவெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய சிவாலயம், அந்த ஆலயத்திற்கான பெயர். அதான் நான் எழுதியிருக்கேன் குறிப்பில். திருப்பெண்ணாகடம் என்று சொன்னால் அது ஊர் பெயர், தூங்கானை மாடம் என்று சொன்னால் கோயிலுடைய பெயர், கரூர் என்று சொன்னால் ஊர் பெயர், ஆணிலை என்று சொன்னால் கோவிலுடைய பெயர், கச்சி அல்லது காஞ்சிபுரம் என்று சொன்னால் ஊரினுடைய பெயர், ஏகம்பம் என்பது கோயிலுடைய பெயர், தில்லை அல்லது சிதம்பரம் என்று சொன்னால் ஊரினுடைய பெயர், திருச்சிற்றம்பலம் அல்லது சிற்றம்பலம் என்று சொன்னால் அந்த கோயிலுடைய பெயர். அதுபோல திருவெண்ணைநல்லூர் என்பது அந்த ஊருடைய பெயர், அருட்துறை என்பது கோயிலுடைய பெயர். அருட்துறை உள்ளே போனார், போன உடனே மறைஞ்சு போயிடுறார். அந்த மறைவனாக போன பெருமான் மறைந்து விடுகிறார். கண்டிலர் திகைத்து நின்றார். அவரை பின்தொடர்ந்து போனவங்க எல்லாம் அவரை பார்க்காமல் திகைத்து நிற்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஏன் திகைத்தார்கள் என்று சொன்னால், நம்மோடு வாது செய்து கொண்டிருக்கக்கூடிய திடீர்னு மறைஞ்சிட்டாரே என்று அவர்கள் திகைக்கிறார்கள். 66வது பாடல். எம்பிரான் கோயில் நன்ன இலங்கு நூன் மார்பர் எங்கள் நம்பர்தம் கோயில் புக்கது என்களோ என்று நம்பி தம்பெரும் விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்தலுற்றா. இதுதான் பெருமான் காட்சியளிக்கக்கூடிய அந்த கோலம். நம்ம குறிப்பு வேணா எடுத்துக்கலாம், புத்தகமோ இல்லை நோட்ஸோ இருந்ததுன்னு சொன்னா. சுந்தரருடைய வரலாற்றிலே பெருமான் முதல்ல காட்சி கொடுப்பது இங்கே தான் கொடுக்கிறார். தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய 66வது பாடல்ல என்னன்னா, பெருமானுடைய அந்த கோயிலில் போய் இலங்கு நூன் மார்பர் என்று சொன்னால் அந்த பூநூல் அணிந்து கொண்டு வந்த மறையவர் என்ன பண்றாரா, எங்கள் நம்பர்தம் கோயில், எவ்வளவு உரிமை பாருங்க சுந்தரர். எங்க பெருமான் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள போனாரு. ஏன் அங்க போனோம்? அவர் வீட்டுக்கு தானே அவர் போயிருக்கணும். போனார். புக்கதி என்கொலோ என்று எனக்கு ஒன்றும் புரியலையே என்று நம்பி என்ன பண்ணார், மற்றவங்களாம் விட்டுட்டாங்க. அப்படியே வியந்து போய் என்ன வந்தாரு மறைஞ்சு போயிட்டாரு என்று நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணார், இல்லையே ஏதோ வித்தியாசமா இருக்குது என்று சொல்லி நம்பி தன் பெரு விருப்பினோடு, தம் என்று பாட்டவர் தம்முடைய விருப்பினோடு என்ன பண்றார், பின்தொடர்ந்து செல்கிறார். தனி தொடர்ந்துன்னு சொல்றார் பாருங்க. அந்த தொடர்ச்சி என்பது தனி தொடர்ச்சி. சுந்தரர் தான் தொடர்ந்துகிறார் பெருமானை. தனி தொடர்ந்து அழைப்ப, பெருமானே இங்கிருந்த மறைவரே இங்க காணவே என்று அவர் குழம்பி போய் நிற்கும் பொழுது பெருமான் என்ன பண்றா, மாதோடு உமையம்மையோடு. அதான் ஒரு குறிப்பு எழுதுறாங்க, இதுவரை அவருக்கு இருந்ததெல்லாம் திரோதான சக்தி, மறைப்பாக இருந்து பெருமான் செய்தார். அருட்சக்தியாக உமையம்மையோடு அருள் கொடுத்து விடைமேல் இருந்து காட்சி கொடுக்கிறார் என்று. மாதோடு உம்பரின், உம்பரின்னா மேல, விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்தலுற்றார். சுந்தரருக்கு தாங்க இந்த காட்சி கிடைக்குது. ஞானசம்பந்தர் ஞானப்பால் உண்ட பொழுது பெருமான் தோருடைய செவியன் விடையேறின் பாடுறாருன்னு சொன்னா, மற்றவங்களாம் இல்லை, அவங்களுடைய அப்பாவே பார்க்கலன்னு சொல்றார். அதுதான் இங்க மடத்துல கூட பேசும்போது நம்ம சொன்னோம். பார்க்காம இருப்பதனாலதான் ஏதோ நிகழ்ந்தது என்று அதிசயிக்கிறார். சிவபாத இருதயரே பெருமானை பார்க்கல. ஞானசம்பந்தரை பெற்றெடுக்கக்கூடிய தவம் இருக்கலாம், பெருமானை பார்க்கக்கூடிய தவம் அவர்களுக்கு இல்லை. அதுபோல நல்ல நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய மறைவர்கள் தான், ஆதிசைவர்கள் தான், சிவனுக்கு பூஜை செய்கிறவங்க தான். ஆனால் அவர்கள் பெருமானை பார்க்கவில்லை. அதனாலதான் தனி தொடர்ந்துன்னு சொல்றார். விடைமேல் தோன்றி அவர் தமக்கு, அந்த அவர் தமக்குன்னு சொல்வதோட ஒரு ஏகாரம் தொக்கதுன்னு எழுதுறாங்க உரையாசிரியர். என்னன்னா, அவர் தமக்கே, அவருக்கு மட்டும்தான் உணர்த்தலுற்றார். பெருமான் சுந்தரருக்கு மட்டும்தான் உணர்த்துகிறார் என்பது பார்க்கிறோம். அதான் எழுதியிருக்கும், அவர் தமக்கு என்பது ஏகாரம் தொக்கது. எனவே இக்காட்சி நம்பியாரூருக்கு மட்டுமே பெற்றார் என்க. அதனாலதான் அப்பரடிகள் காட்சி பெரிதும் அறியாய் போற்றி என்று பாடுகிறார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முக்கியமான திருப்பாசூர பதிகத்துல அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் என்று அவர் பெரியர் அப்படின்னு பாடுறாரு. அப்புறம் அவருடைய அந்த பெற்றியை யார் அறிவார் என்று பாடுகிறார். பெருமானுடைய இந்த பெற்றியை யார் அறிவார் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவதனாலே அவர் காட்சி பெரிதும் அறிவராக இருக்கிறார். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தான் காட்சி தருகிறார்னு பார்க்கிறோம். ஏன்னா அது அடுத்து வரக்கூடிய முக்கியமான பாட்டு. அதனால நம்ம ஓய்வா பார்ப்போம், அவசரமா பார்க்க வேண்டியதில்லை என்று சொல்லி அந்த அருட்காட்சியாக வெளிப்பட்ட பொழுது என்ன சொல்கிறார் பெருமான் என்பதை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி, நேற்று தான் ஐயா சொன்னார் அரிய வகுப்பு என்பதற்கு. உண்மையிலே இதெல்லாம் அரிய செய்தி என்று சொன்னா, அதுபோல
திருமுறைகளாக இருக்கட்டும், தோத்திரமாக இருக்கட்டும், சாத்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் படிப்பது நம்முடைய தவம் என்று சொல்வதை காற்று இன்னைக்கு சொல்வது போல பெருமானுடைய அருள்தான் என்று சொல்லி இப்படி சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், இந்த மழையும் பொருட்படுத்தாது வந்து இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.